نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولقد أرسلنا رسلا من قبلك منهم من قصصنا عليك ومنهم من لم نقصص عليك وما كان لرسول أن يأتي بآية إلا بإذن الله صدق الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இந்த பயிற்சி முகாமின் முதலாம் நாளில் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கராமாத் மோஜிசாத் என்ற தலைப்பை எனக்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைப்பு, இதை பற்றிய சரியான விளக்கம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை விட்டும் மக்களை திசை திருப்பி தவறான பாதைக்கு இந்த இரண்டு பெயர்களாலும் ஒரு சாரார் இழுத்துச் சென்று கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த கராமாத் மோஜிசாத் என்ற பெயரை பயன்படுத்தி அல்லாஹ்வின் வணக்கத்தை விட்டு ஒரு சாரார் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கராமத் என்றால் என்ன, மோஜிசா என்றால் என்ன, அதற்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கிறதா, இன்றைக்கும் அதை செய்ய முடியுமா, இந்த கராமத் என்பதை நினைத்தவர்கள் நினைத்த மாத்திரத்தில் செய்துவிட முடியுமா, கராமத்து செய்தால்தான் ஒரு மனிதர் இறை நேசர் என்று சொல்ல முடியுமா, இந்த விளக்கங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தந்திருக்கிறீர்கள். நம்முடைய வழக்கத்தில் மோஜிசா என்றால் நபிமார்கள் செய்து காட்டக்கூடிய அற்புதங்கள், இதை மோஜிசா என்று சொல்வார்கள். நபிமார்கள் அல்லாத ஏனைய நல்லவர்கள் செய்து காட்டக்கூடிய அற்புதங்களை கராமத் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் மார்க்கத்தில் திருக்குர்ஆன் ஹதீஸ்களில் இரண்டுமே ஒரே பொருளில் தான் அகராதியில் சொல்லப்படுகிறது. மோஜிசாத் என்றால் ஆஜஸ என்ற சொல்லில் இருந்து அந்த வார்த்தை பிறக்கிறது. அதாவது மோஜிசாத் என்றால் மற்றவர்களை இயலாமல் செய்யக்கூடியது. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை வேறு யாருக்கும் செய்ய முடியாமல் போய்விடுமானால் அதை மோஜிசா என்று அரபியில் சொல்வார்கள். ஆஜஸ என்றால் தோல்வியுறச் செய்தான், பலவீனப்படுத்தினான் என்று பொருள். மோஜிசா என்றால் மற்றவர்களை தோல்வியுறச் செய்யக்கூடிய காரியங்கள் என்று அதற்கு நேரடியான பொருள். கராமத் என்றால் அதற்கு அகராதியிலே எடுத்து பார்த்தால் மரியாதை, மதிப்பு, சங்கை, சிறப்பு என்ற பொருள் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சிறப்பு தகுதியாக ஒரு அற்புதத்தை கொடுப்பதனால் இதை நம்மவர்கள் பிற்காலத்திலே வந்தவர்கள் அதற்கு கராமத் என்று சொன்னார்கள். கராமத் என்று சொன்னால் அற்புதம் என்று அர்த்தமில்லை. ஒரு மனிதன் சிறந்த கல்விமானாக இருக்கிறான், அது அவனுக்குரிய கராமத், மதிப்பு. ஒரு மனிதன் நல்ல அழகானவனாக இருக்கிறான், அது அவனுடைய கராமத், சிறப்பு. ஒரு மனிதன் ஒழுக்கசீலனாக இருக்கிறான்,
அது அவனுடைய கராமத். கராமத்து என்றால் அகராதி பிரகாரம் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விதத்தை வைத்து பார்த்தால் கராமத்து என்றால் மதிப்பு சிறப்பு என்றுதான் அர்த்தம். ஆனால் திருக்குர்ஆனில் அற்புதங்களை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடியது இந்த இரண்டு வார்த்தையும் அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிமார்கள் செய்த அற்புதங்களையும் அல்லது மற்ற நல்லவர்கள் செய்த அற்புதங்களையும் குறிப்பிடும் பொழுது ஆயத் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனில் ஆயத் என்பதைத்தான் நபிமார்கள் செய்த அற்புதங்களையும் ஆயத் என்று சொன்னார். திருக்குர்ஆனுடைய ஆயத்து கூட அற்புதமாக இருப்பதனால் தான் அதற்கு ஆயத்து என்று சொல்லப்படுகிறது. ஆயத்து என்றால் அத்தாட்சி, அற்புதம் என்று பொருள். ஆக நபிமார்கள் செய்த அற்புதங்களாகட்டும், நபிமார்கள் அல்லாத நல்லவர்களுக்கு இறைவன் கொடுத்த அற்புதங்களாகட்டும், இவையெல்லாம் திருக்குர்ஆனுடைய வழக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கிலே ஆயத்து என்று சொல்லப்படுகிறது. ஆக கராமத்து, முஅஜிசாத் என்று பிற்காலத்தில் சொல்லப்படுவதாயினும் திருக்குர்ஆனிலே ஆயத்து என்று சொல்லப்படுவதாயினும் அற்புதங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்கள் சாத்தியமானதுதானா என்றால் ஒரு பகுத்தறிவுவாதியுடைய கண்ணோட்டத்திலே போய் கேட்டால் அற்புதம் எல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லிவிடுவான். நாம் திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலையும் நம்பி இருக்கின்ற நாம் அந்த திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பார்க்கும் பொழுது அற்புதங்கள் சாத்தியமானவைதான். அற்புதங்கள் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தவைதான், நல்லவர்களுக்கு கொடுத்தவைதான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி நம்ப வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கி இருந்தான் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் அவன் நல்லவர்களுக்கு அற்புதங்களை தருவான் என்பதை நம்பியாக வேண்டும். ஏன்? திருக்குர்ஆன் அப்படி நமக்கு சொல்லித் தருகிறது. திருக்குர்ஆனிலே நல்லவர்கள், சாலிஹீன்கள், நபிமார்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ்வே வழங்கி இருப்பதாக ஏராளமான திருமறை வசனங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். முதலில் அற்புதம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு தமிழிலே உங்களுக்கு ஒரு விளக்கம். அற்புதம் என்றால் நடைமுறையிலே நிகழாத ஒரு காரியத்தை யாராவது செய்தால் அதைத்தான் நாம் அற்புதம் என்று சொல்வோம். நடைமுறையிலே நாம் பார்க்கிறோம், மனிதர்கள் யாருமே பறப்பதில்லை, நடக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி நடக்கக்கூடிய ஒரு காலத்திலே ஒருவன் பறந்தால் இது நாமெல்லாம் செய்யாத நடைமுறையில இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறான், இது அற்புதம் என்போம். அதேபோல் யாருமே தண்ணீரிலே நடக்க மாட்டார்கள் மனிதர்கள். ஒரு மனிதன் நடக்கிறார் என்று சொன்னால் இதை நாம் அற்புதம் என்போம். அதேபோல் ஒரு மனிதன் வாயினால் தான் பேசுகிறான், ஒரு மனிதன் வாயை மூடிக்கொண்டே பேசுகிறான் என்று சொன்னால் இது நடைமுறையில இல்லாத ஒரு காரியம், இதை நாம் அற்புதம் என்று சொல்லுவோம். அதேபோல் ஒரு மனிதன் கையால் பிடிக்குகிறான், காலால் நடக்குகிறான், இதற்கு நேர் மாற்றமாக வேறு விதமாக அவன் தலைகீழாக ஒருவன் நடந்து சென்றான் என்று சொன்னால் இதை நாம் அற்புதம் என்று சொல்லுவோம். என்னடா இவன் யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறானே என்று சொல்லுவோம். அற்புதம் அற்புதம் என்று சொன்னால் நடைமுறையில் பழக்க வழக்கத்தில் மக்களுடைய வழக்கமான காரியத்தில் எவைகள் நிகழவில்லையோ அதுபோன்ற காரியங்களை ஒருவன் நிகழ்த்தி காட்டும் பொழுது அதனை நாம் அற்புதம் என்று சொல்வோம். இதுதான் அற்புதத்திற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல். இது போக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி காட்டினால் அதனுடைய காரணம் தெரியாமல் இருந்தால் அதை நாம் அற்புதம் என்று சொல்வோம். உதாரணமாக ஒரு பொருளை, ஒரு வெற்றிலையை நீங்கள் வாயிலே போட்டு மெல்லுகிறீர்கள், அதற்கு பாக்கையும் சுண்ணாம்பையும் போடுகிறீர்கள், போட்டவுடனே அது சிவப்பாக மாறிவிடுகிறது. இதை யாரும் அற்புதம் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அதனுடைய காரணம் நமக்கு தெரிந்து போய்விடுகிறது. வெற்றிலையோடு இந்த சுண்ணாம்பும் பாக்கும் சேர்ந்ததனால் தான் சிவப்பாகிவிட்டது என்று தெரிந்து போய்விட்டதனால் அதை நாம் அற்புதம் என்று சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் நான் ஒரு இலையை கையில எடுத்து கசக்குகிறேன், என்னமோ ஒன்று செய்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியவில்லை, அது சிவப்பாக வருகிறது, ஆஹா அற்புதம் என்று சொல்வீர்கள். அப்ப அற்புதத்திற்கு நாம் வைத்திருக்கிற அளவுகள் என்னவென்றால் காரணம் தெரியாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் அற்புதம் என்று சொல்வோம். கையிலே வைத்திருக்கின்ற இந்த கைக்குட்டை ஒரு மோதிரமாக மாறிவிடுமானால் இதை அற்புதம் என்று சொல்லுவோம். சிலது கையிலே கட்டி இருக்கின்ற கடிகாரம் காணாமல் போய்விடுமானால்
அல்லது இடது கையிலே கட்டியிருக்கின்ற கடிகாரம் திடீரென வலது கைக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே எப்படியே வந்து சேர்ந்து விடுமானால் இதை அற்புதம் என்று சொல்வோம். ஆக இப்படிப்பட்ட அற்புதங்கள் இஸ்லாத்தில் திருக்குர்ஆனுடைய பார்வையிலே அனுமதி இருக்கிறதா, செய்ய முடியுமா என்றால் முடியும் என்பதை நாம் முதலில் அதற்குரிய சான்றுகளை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகச் சிறந்த நபி. அவர்களுக்கு செய்த அற்புதத்தை, அந்த வசனத்தை நான் முழுமையாக பிறகு வேறு ஒரு தலைப்பிலே நான் சொல்லும் பொழுது வாசித்து காட்டுகிறேன். வசனத்தின் எண்ணை மாத்திரம் சொல்கிறேன். திருக்குர்ஆனில் 3:49 மூன்றாவது அத்தியாயம் 49வது வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது என்ன அற்புதம் கொடுத்தார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண் இருக்கிறதல்லவா, அதை பறவை வடிவம் போல் செய்வார்கள். செய்தவுடனே அது பறவையாகவே மாறிவிடும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மாறி அது பறக்க ஆரம்பித்துவிடும். அதுபோல அன்றைய காலகட்டத்தில் தீர்க்க முடியாமல் இருந்த வெண்குஷ்டம், பிறவி குருடு போன்ற நோய்கள் எல்லாம் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தீர்ந்து போனதாக, சுகம் அடைந்ததாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் செத்து போனவர்களையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிழைக்க வைத்ததாகவும் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். செத்து போன ஒருவனை பிழைக்க வைத்ததாக அதே 3:49 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அதே வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், நீங்கள் நாளைக்கு எதை சாப்பிடுவீர்கள், உங்கள் வீட்டில் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது இருந்தால், அல்லது நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்தால் அவர் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 3:49வது வசனத்தில் சொல்கிறான். அப்படியானால் அற்புதம் என்பது நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொல்கிறார். இது திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் கேட்கிறார்கள். மூசாவே, எங்களை இழுத்துக் கொண்டு போகிறீரே, தாகமாக இருக்கிறதே, தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். தங்களுடைய கையில் இருக்கின்ற கைத்தடியால் ஒரு பாறையை அடிக்கிறார்கள். அந்த பாறையிலிருந்து 12 நீரூற்றுக்கள் பிளந்து வந்ததாக, பீரிட்டு ஓடியதாக திருக்குர்ஆனில் 2:60 அத்தியாயம் 60வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு பாறையிலிருந்து ஒரு கையால் அடித்தவுடனே நீரூற்று பீரிட வேண்டுமானால் இது சாத்தியமான ஒன்றா? நடந்திருப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற எதிரியால், அவனுடைய பட்டாளத்தினரால் விரட்டப்படும் பொழுது தன்னுடைய தோழர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபிரௌனும் விரட்டிக் கொண்டு வருகிறான். எதிரிலே கடல் குறுக்கிடுகிறது. பின்னால் ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான், முன்னாலே கடல் குறுக்கிடுகிறது. எப்படி தப்பிப்பது? வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்நாள முதற்கும் நாம் வசமாக சிக்கிக் கொண்டோமே என்று பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுடைய கையில் இருக்கின்ற கைத்தடியால் இந்த கடலை அடி, அது 2ஆக பிளந்து விடும் என்று அல்லாஹ் சொல்ல, அதுபோல் அவர்கள் அடிக்க கடல் பிளந்து வழி கொடுக்கிறது. அதற்குள்ளே போய் தப்பித்து போகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கடல் பிளப்பது என்பது சாத்தியமான ஒன்றா? நடக்குமா? சாத்தியமாகுமா? கடல் பிளந்தது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 26வது அத்தியாயம் 63வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 2வது அத்தியாயம் 50வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே நபியாக அனுப்பப்படும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதம்? 9 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறான். அந்த 9 அற்புதங்களில் ஒரு அற்புதம், அவர்களுடைய கையிலே ஒரு கைத்தடி இருக்கும். கைத்தடியாக இருந்தால் அதை யாரும் அற்புதம் என்று சொல்ல மாட்டோம். அவர் கைத்தடியை கீழே போட்டார் என்று சொன்னால் அது உடனடியாக சீறி எழக்கூடிய பெரும் பாம்பாக மாறிவிடும். என்றால் இது அற்புதம் தானே, இது அதிசயம் தானே. இது நடந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு.
அவர்கள் தங்கள் கையிலே உள்ள கைத்தடியை கீழே போடுகிறார்கள், அது சீறி எழக்கூடிய பாம்பாக மாறியது என்று அல்லாஹ் திருக்குரானிலே 107வது அத்தியாயம் 107வது வசனத்தில் சொல்கிறார். அதே கருத்தை 27வது அத்தியாயம் 10வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையிலே இருக்கின்ற கைத்தடியை கீழே போடுகிறார்கள், அது பாம்பாக சீறி எழுகிறது என்று சொன்னால் அற்புதம் என்று நபிமார்களுக்கு செய்ய முடியும். அவர்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதைத்தானே இதெல்லாம் காட்டுகிறது. இதெல்லாம் அதற்குரிய ஆதாரங்கள். அதே போல இன்னும் பாருங்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது இல்லையா, அந்த பருவத்தை எல்லாம் அவர்கள் தாண்டி வருகிறார்கள். நமக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, அந்த ஸ்டேஜை நாம் கடந்து விட்டோம் என்று அவர்களுக்கே தெரிகிறது. அதே போல அவருடைய மனைவியோ மலடாக இருப்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்ய, அந்த மலட்டு பெண்ணுக்கும் இந்த ஜக்கரியா என்ற முதுமையான ஒரு முதியவருக்கும், எல்லா சக்திகளையும் இழந்து ஓய்ந்து போய்விட்ட இந்த கிழவருக்கும் அல்லாஹ் ஒரு அழகான குழந்தையை கொடுத்ததை 16வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 8வது வசனம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒருவரை சில பேர் கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்தது யார் என்று தெரியவில்லை. எப்படி கண்டுபிடிப்பது என்று அவர்களுக்குள்ளே ஒரு குழம்பி இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்க, அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்ய, கடைசியாக ஒரு மாட்டை அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். அந்த மாட்டினுடைய ஒரு சதை துண்டை எடுத்து, இறந்து போயிருக்கிறானே, கொலை செய்யப்பட்டிருக்கிறானே, அவன் மீது போடுங்கள், அவன் எழுந்து சொல்வான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டவனே உயிர்ப்பித்து எழுந்து தன்னை கொலை செய்தது யார் என்று அடையாளம் காட்டுகிறான். இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் திருக்குரானிலே 2வது அத்தியாயத்திலே 72, 73வது வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறந்த நபி. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இறந்தவர்களை நீ உயிர்ப்பிப்பதாக சொல்கிறாயே, நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு இது நம்பிக்கை இல்லையா கேட்கிறான். நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது, என்னுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி வருவதற்காக அதை கொஞ்சம் செய்து காட்டு என்று அவர் திரும்ப கேட்கிறார். அல்லாஹ் அதுபோல 4 பறவைகளை பிடிக்க சொல்லி நாளையும் 4 மலையின் மீது கொண்டு போய் வைக்க சொல்கிறான். பிறகு அறுத்து துண்டு துண்டாக அறுத்து கலந்து 4 மலையிலே வைக்க சொல்லி கூப்பிடு, அந்த பெயரை சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் ஓடி வரும் என்கிறான். அப்படி கூப்பிடுகிறார்கள், அது ஓடியும் வந்தது என்று திருக்குரானிலே 2வது அத்தியாயத்திலே 260வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது பெரிய அற்புதம். துண்டு துண்டாக அறுக்கப்பட்ட பறவை எழுந்து வருவதென்றால் இது பெரிய அற்புதம் இல்லையா? அற்புதம் நடந்திருக்கிறது. அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு அற்புதம் தனியாக இருக்கட்டும், பிறந்த பிறகு சின்னஞ்சிறு பாலகராக தொட்டிலே கிடக்கின்ற நேரத்திலேயே அழகான தத்துவ போதனைகளை பேசுகிறார்கள். தொட்டிலே இருந்து பேசக்கூடிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவர்களுக்கு கொடுத்ததை அல்லாஹ் திருக்குரானிலே 3வது அத்தியாயம் 46வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல் இன்னும் நிறைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஒரு ஒட்டகத்தை பாறையிலிருந்து வெளியே வரச் செய்ததை 11வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் திருமறை நடிகிலும் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இங்கே குறிப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் நபிமார்கள் தானே? நான் குறிப்பிட்டு காட்டிய, இங்கே எடுத்து காட்டிய அத்தனை பேருமே நபிமார்களாகத்தானே இருக்கிறார்கள். நபிமார்கள் மாத்திரம்தான் அற்புதங்களை நிகழ்த்த முடியுமா? நபிமார்கள் அல்லாதவர்கள் அற்புதங்களை நிகழ்த்த முடியாதா? இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு தோன்றலாம். ஏனென்றால் நான் சொன்னது வரை நபிமார்களை மாத்திரம்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன் இந்த வசனங்களிலே என்று பார்த்தால் அப்படி ஒன்றும் கிடையாது. நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் கூட அல்லாஹ் சில அற்புதங்களை, சில அதிசயங்களை கொடுத்ததை திருக்குரானிலேயே சொல்லி காட்டுகிறான். பல காரணங்களுக்காக கொடுத்திருக்கிறான். எப்படி?
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விடுகிறார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய காலத்திலே அன்றைக்கு இருந்த ஃபிரௌன் என்ற கொடியவன் ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வது, வெட்டுவது என்பதை அவன் ஒரு பாலிசாக அவனுடைய கொள்கையாக வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விடுகிறார்கள். பிறந்தவுடனே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பதற்காக இவர் நாளைக்கு நபியாக வந்து இந்த ஃபிரௌனுக்கு எதிரியாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? மூசாவுடைய தாயாருக்கு போய் வஹி அறிவிக்கிறான். அவர்கள் நபி இல்லை, நன்றாக கவனிக்க, திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் இருக்கிறார்களே, அவர்கள் நபி இல்லை, அவர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறான். என்ன செய்தி அறிவிக்கிறான்? வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய அம்மாவுக்கு நாம் செய்தி அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? நீ இந்த குழந்தையை பயப்படாதே, இந்த குழந்தைக்கு நீ பால் கொடுத்து வா. உனக்கு பயமாக இருக்குமானால் இந்த குழந்தையை தூக்கி ஒரு பெட்டி செய்து அதை இந்த கடலிலே தூக்கி போட்டுவிடு. போட்டுவிட்டால் அதை நாம் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடும். அப்படி சொல்கிறான். இந்த குழந்தையை உன்னிடத்திலே கொண்டு வந்து திருப்பி தருவது நம்முடைய வேலை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி அது மாத்திரம் சொல்லவில்லை, இவரை நாம் ரசூலாவும் ஆக்க இருக்கிறோம் என்பதையும் அந்த நேரத்திலே மூசாவுடைய அம்மாவுக்கு, மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் சொன்னதாக 28வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் மூசாவுடைய அம்மா அவர்கள் நபி இல்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் இல்லை. அவர்களுடைய பிள்ளையை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அவர்கள் நபியாக வரப்போவதை அவர்களுடைய அம்மாவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் மற்றவர்கள் மூலமாகவும் ஒரு சில அற்புதங்களை அல்லாஹ் செய்து காட்டுகிறான். அந்த பெண்மணி தூக்கி கடலிலே போட்ட பிறகு அந்த குழந்தையை காப்பாற்றுகிறான் என்றால், அந்த பெண்மணி போட்டும் கூட அந்த குழந்தை கடலில் மூழ்காமல் கரையேறுகிறது என்றால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்கிறோம். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே ஒரு பைத்துல் முகத்தஸிலே நேர்ச்சி செய்யப்பட்டு விடப்படுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் மரியமுடைய வீட்டிலே பல வகையான உணவுகள் அந்த ரூமிலே இருப்பதை பார்க்கிறார்கள். கேட்கிறார்கள், அன்னாளைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு எங்கிருந்து வந்தது கேட்கிறார்கள். அதாவது அந்த காலத்தில் கிடைக்காத உணவுப் பொருட்கள் எல்லாம் மரியமுடைய இடத்திலே இருக்கிறது. கேட்கிறார்கள், அன்னாளைக்கு ஹாதா, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது? அவர்கள் சொல்கிறார்கள், ஹியமின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்தது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி இல்லை, பெண்கள் நபியாக வந்ததில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலமாக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அவர்களுக்கு தேவையான உணவுகளை ஜக்கரியா நபி கூட பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நல்லவர்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை வழங்குகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இவைகள் எல்லாம் நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் நபிமார்களுக்கும் அற்புதங்கள் ஏற்படும், ரசூல்மார்களுக்கும் ஏற்படும். நபிமார்களாக ரசூல்மார்களாக இல்லாதவர்களுக்கும் கூட அற்புதங்கள் ஏற்படும் என்பதை இந்த சான்றுகள் மாதிரிக்குத்தான் நான் சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அற்புதங்களை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமானவை. கொஞ்சம் தவறினால் வேற தவறான பாதைக்கு போய்விடும். பெரியார்களை இஸ்லாம் மதிக்க சொல்லும், மதிக்கிறேங்கிற பேர்ல கொஞ்சம் மீறினான்னு சொன்னா வணங்க ஆரம்பிச்சிருவான். ரொம்ப பேலன்ஸா இருக்கணும், மதிக்கவும் செய்யணும், வணங்கவும் கூடாது. ரெண்டுக்கு மத்தியில உள்ள நிலைமையை நம்ம கவனிச்சுக்கணும், நடுத்தரமா போய்கிட்டு இருக்கணும். இஸ்லாமிய சட்டம் அவ்வளவுமே அப்படித்தாங்க. மதிக்கிறேங்கிற பேர்ல ஓவரா போயிட்டான்னு சொன்னா அது மதிப்பா இருக்காது, வணக்கமாயிரும். ரொம்ப கவனமா இதை கவனிக்கணும். அற்புதங்கள் நடந்தது உண்மை, ஆனால் இந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு மாத்திரம் நடக்கல அற்புதம். முதல் வித்தியாசம் இது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த அற்புதம் நபிமார்களுக்கு மாத்திரம் நடக்கவில்லை. மனிதர்களுக்கெல்லாம் பெரிய எதிரி, நபிமார்களுக்கும் பெரிய எதிரி, அல்லாஹ்வுக்கும் எதிரியா இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு அற்புதம் நடக்குது. முதல் தெரிஞ்சுக்கிறேன், நபிமார்களுக்கு நடக்கிறது உண்மை, ஷைத்தான்கள் மூலமாகவும் ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதை திருக்குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஷைத்தான் வரும் பொழுதே சொல்லிவிட்டு வருகிறான் அல்லாஹ்விடத்திலே. என்ன சொல்லிவிட்டு வருகிறான்? ஒலஉதில்லன்னஹும் ஒலஆமுரன்னஹும், அவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வே என்னை நீ அனுப்பு, உன்னுடைய அடியார்கள் என்று சொல்கிறாயே, அந்த அடியார்களை எல்லாம் நான் போய் ஒரு கை பார்க்கிறேன்,
அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு நான் தப்பான கொள்கைகளை எல்லாம் உள்ளத்திலே போடுவேன். நான் கட்டளையிட்டால் அதன்படி அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை எல்லாம் அறுத்துக் கொள்வார்கள், நான் சொல்வதை எல்லாம் கேட்பார்கள். அந்த அளவுக்கு நான் போய் அவனுக்கு சில வேலைகளை செய்வேன், உன்னுடைய அடியார்களை கெடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்லிவிட்டு வருகிறான். அப்படி செய்து கொண்டும் இருக்கிறான். இதை திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 119வது வசனம் குறிப்பிடுகிறது. இப்படி ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கு நடந்த அந்த உரையாடல் நிறைய இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. 1-2 இல்லை, ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி திருக்குர்ஆனில் அநேக இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது எவ்வளவு பெரிய வேலை! ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே போய் நுழைந்து கொண்டு இவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இவனை தப்பான பாதைக்கு கொண்டு செல்வது என்று சொன்னால் இது பெரிய அற்புதம் இல்லையா? வெளியிலே உள்ள விஷயங்களை வேண்டுமானால் ஒரு மனிதன் செய்து விடலாம். ஷைத்தான் எப்படி நம்மை கெடுக்கிறான்? நம்முடைய உள்ளத்திலே போய் ஊடுருவிக் கொண்டு நாம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சமயத்தில் அதையும் தோற்கடித்து விட்டு அவன் உள்ளுக்குள்ளே இருந்து ஜெயித்து விடுகிறான் என்றால் மிகச்சிறந்த படைப்பாகிய மனித படைப்பையே வீழ்த்தி விடுகிறான், நமக்கு தெரியாமல் வீழ்த்தி விடுகிறான் என்று சொன்னால் இது பெரிய அற்புதம் தான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பெரும் ஆற்றல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். மனிதன் ஷைத்தான் இருக்கிறானே, மனித உடம்பில் எங்கெல்லாம் ரத்தங்கள் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பான், அங்கெல்லாம் ஊடுருவிக் கொண்டு அவன் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். இது எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? ஒரு நபிக்கு கொடுத்தானா? அல்லாஹ் ஒரு நபி மனிதனுடைய உள்ளத்திலே எல்லாம் ரத்தத்திலே எல்லாம் ஊடுருவி அதன்படி இன்னொரு மனுஷனை ஆட்டுவிக்கிற சக்தியை ஒரு நபிக்கு கொடுத்திருக்கிறானா? ஒரு ரசூலுக்கு கொடுத்திருக்கிறானா? இல்ல. யாரு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறான். எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், வெறும் அற்புதம் மாத்திரம் நீங்கள் நன்மைக்கு அளவுகோல் என்று எண்ணக்கூடாது. எது ஷைத்தானுடைய வேலை, எது நல்லடியார்களுடைய வேலை, எது அல்லாஹ்வுடைய வேலை என்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் இதை சொல்ல வருகிறேன். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுக்கு லம்மத்து மினல் மலக் லம்மத்து மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதலும் மலக்குடைய ஒரு தீண்டுதலும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், அவ வீக்கை யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலுமா ஷைத்தான் இருக்கிறான்? ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஷைத்தான் போய் கைய வச்சிடறான்னு சொல்றீங்களே, அவ வீக்கை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடமுமா ஷைத்தான் விளையாடுகிறான் என்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாம் வலாக்கின் அஸ்லம, ஆமாம் என்னிடத்திலும் தான் அந்த ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே போய் ஊடுருவி அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டான் தனி விஷயம், ஊடுருவி நிற்கிறான் என்று சொன்னார். அப்படியான ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம். ஆக அற்புதத்தை நபிமார்களுக்கு கொடுத்தது போலவே யாருக்கும் கொடுத்திருக்கிறான்? ஷைத்தானுக்கும் ஒரு சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்துத்தான் இருக்கிறான். இதை நாம் மறுக்கவே முடியாது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பேர் சாமிரி. திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சாமிரி என்ற பெயரில் ஒருவன் இருந்தான். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக ஒரு இடத்திற்கு தூர் சீனா என்ற மலையை நோக்கி வந்துவிடும் பொழுது ஹாரூன் என்ற தன்னுடைய சகோதரரை அங்கே நிப்பாட்டி வைத்துவிட்டு, நீ இருந்து கவனித்துக் கொள், என்னை பின்தொடர்ந்து வா, இவர்களை அழைத்துக் கொண்டு வா என்று அவர்கள் போய்விடுகிறார்கள். போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு இங்கே என்ன செய்கிறான்? இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த இந்த சாமிரி என்பவன் ஒரு வேலை செய்கிறான். என்ன வேலை செய்கிறான்? அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு, மூசா இறைவனை தேடி போயிருக்கிறார், அவர் தப்பான ரூட்டில் போய் கொண்டிருக்கிறார், நான் உங்களுக்கு இறைவனை காட்டுகிறேன். அவன் சொல்லுகிறான், மூசாவுடைய கூட்டத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறான், அவர் தப்பான பாதையில போய் கொண்டிருக்கிறார், நான் உங்களுக்கு இறைவனை காட்டித் தருகிறேன், உங்களிடத்தில் இருக்கிற நகை நட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறான். இப்படிதான் இன்றைக்கு மந்திரவாதிகள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு நகையத்தான் கேட்பான். இவன் சாமரி பரவாயில்ல, அவன் பிராடு பண்ணலங்க, அவன் நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை அப்படி உருக்கி ஒரு காளை மாடு போன்ற ஒரு வடிவத்தை அவன் தயார் செய்யலாம். இந்த தங்க நகைகளை காளை மாட்டுடைய சிற்பமாக சமைத்துக் கொண்டு அவன் சொல்கிறான், அதை காளை மாடாக மட்டும் ஆக்கவில்லை, முழுக்க முழுக்க காளை மாடாகவே ஆக்கி விடுகிறான். அதற்கு ரத்தம் சதை எல்லாம் இருக்கக்கூடிய
சத்தமும் போடக்கூடிய ஒரு காளை மாடாகவே தயாரித்து காட்டி சத்தம் போட வைக்கிறான். சத்தம் போட்ட உடனே சொல்கிறான், பார்த்தீர்களா, தங்கத்திலே நான் இதை செய்கிறேன், இதிலிருந்து சத்தம் வருகிறது என்றால் இங்கேதான் அல்லாஹ் இருக்கிறான். மூசா அல்லாஹ்வை தேடி தப்பான பாதைக்கு போய்விட்டார், இங்கேதான் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த மக்களும் அதை கேட்டு அதை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு இடையில் வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பக்கத்தில் யார் இருப்பது? இவன் சாமுரி இந்த வேலையை செய்கிறான். அவருக்கு சாமுரிக்கு பக்கத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருக்கிறார்கள். நபிக்கு கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. நபி இருக்கிறார்கள், அந்த நபி இன்னொரு அற்புதத்தை செஞ்சு இது ஒண்ணுமில்லாம ஆக்க முடிந்ததா என்றால் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது. தடுத்து பார்க்கிறார்கள், மக்கள் கேட்கவில்லை. உடனே இவர்கள் இன்னொரு அற்புதத்தை செய்து காட்டி உடனேயே அந்த காளை மாட்டை வெறும் மண்ணாக ஆக்கி காட்ட முடிந்ததா? ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆக அந்த மக்கள் எல்லாம் இந்த சாமுரி செய்து காட்டிய அற்புதத்திலே மயங்கி அதை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற வரை இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. சுமார் 40 நாட்கள், சரியாக 40 நாட்கள் திருக்குர்ஆன் அப்படி சொல்கிறது. இது திருக்குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தில் 148வது வசனத்திலும் 20வது அத்தியாயத்தில் 88வது வசனத்திலும் இன்னும் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இந்த சாமுரி என்பவன் செய்தது. இதை யோசித்து பாருங்கள். தங்கத்திலே நகைகளை போட்டு உருக்கினால் காளை மாடு போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கலாம். காளை மாடு போன்று சத்தம் போட முடியுமா? இது அற்புதம் தானே. காளை மாடு போன்று ரத்தமும் சதையும் உண்டாக்க முடியுமா? இது அற்புதம் தானே. இது யார் செய்த வேலை? நபி செய்ததா? நபிக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக சாமுரி என்பவன் செய்து காட்டிய அற்புதம். சாமுரி செய்து காட்டுகிறான். எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பாருங்கள். நபிமார்கள் செய்த அற்புதங்கள் எப்படி மக்களை கவர்ச்சியாக இழுத்து விடுகிறதோ அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தவர்கள் இவருடைய அற்புதத்திற்கு மயங்கி அதை வணங்கவே ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மூசாவுடைய சமுதாயத்தினர்கள் யார் தெரியுமா? பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள், கடலை பிளந்து அதிலே தப்பித்து வந்தவர்களாக்கும் இந்த கூட்டம். அதனோடு ஒப்பிட்டு கூட அவர்கள் பார்க்கவில்லை. அற்புதத்தை கண்டால் மனிதன் உடனே ஏமாந்து விடுவான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதைவிட பெரிய அற்புதத்தை இந்த மூசா செய்து காட்டியிருக்கிறாரே. கடலை பிளந்து காட்டினார், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான், நாம் அதிலிருந்து தப்பித்து விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய பேரருள், எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை எல்லாம் அந்த அனுபவித்து ருசி கண்ட அந்த மக்கள் கூட மறந்துவிட்டு இந்த சாமுரி செய்த அற்புதத்தை நம்பி அதுதான் கடவுள் என்று ஈமான் கொண்டு விடுகிறார்கள், அதை வணங்கவும் செய்து விடுகிறார்கள். என்றால் காபிர்களுக்கும் அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கும் சைத்தான்களுக்கும் அற்புதம் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? இன்னும் போங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகள்ல ஒரு ஆதாரமும் சொல்லாத அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தஜ்ஜாலுடைய விஷயம். எந்த கித்தாபுல வருதுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு பிரபல்யமா இருக்குது. எல்லா ஹதீஸ் கித்தாபுலும் இருக்கு. புகாரின்னு ஒரு நாள் வச்சுக்கிறீங்க, எல்லா கித்தாபுலும் இருக்கிறதுனால சொல்றேன். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திருமதி ஒரு கித்தாபுல கூட இடம்பெறாமல் இல்லை இந்த தஜ்ஜாலுடைய விவரம். அப்ப தஜ்ஜால் என்று ஒருவன் வரப்போவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் செய்து காட்டக்கூடிய சில அதிசயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் சொர்க்கம் என்பான், இதுதான் நரகம் என்பான், அது அப்படியே காட்சி தரக்கூடியதாகவும் இருக்கும், அதை மக்கள் நம்பவும் செய்வார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்களே. அப்படியானால் தஜ்ஜால் என்பவன் பெரிய அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு செய்த அற்புதமா இது? இல்ல அல்லாஹ்வுடைய சாலிகான அடியார் என்பதற்காக செய்ததா? இல்லை. அப்படியானால் இதில் ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது. அற்புதம் என்பது அல்லாஹ் நல்லடியார்களுக்கும் கொடுத்திருக்கிறான், கெட்டவனுக்கும் கொடுத்திருக்கிறான். சாலிகான அடியார்கள் மூலமாகவும் அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்துகிறான், அல்லாஹ்வுக்கு எதிரான அடியார்கள் மூலமாகவும் அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அதே நேரத்தில் சாலிகான அடியார்கள் அற்புதத்தை கேட்டும் இல்லை என்று சொல்லியிருக்கிறான். நான் எதற்கு ரெண்டையும் சொன்ன பிறகு நான் எதற்கு சொன்னேன் என்று சொல்ல வருகிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லவர்களுக்கு எப்படி அற்புதத்தை நிகழ்த்தினானோ அதே போல கெட்டவர்களுக்கும் நிகழ்த்தியிருக்கிறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு கோணத்தில் கவனியுங்கள். மிகச்சிறந்த நபிமார்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒரு சில அற்புதங்களை வேண்டி விரும்பி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அப்போது இல்லை என்றும் சொல்லியிருக்கிறான். அப்ப நல்ல நபிமார்களுக்கு கூட அற்புதம் தர முடியாது என்று சொன்ன அல்லாஹ் காவிர்களுக்கு கூட அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இதற்கு சான்று வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வதையே நாம் இதற்கு சான்றாக கொள்வோம்.
அவர்கள் காலு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலு லன் நூமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்தி யம்புஆ. முஹம்மதே, உன்னை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமானால் இந்த பாலைவனத்தில், அவர்கள் வாழக்கூடிய பாலைவன பிரதேசம், இந்த பாலைவனத்திலே ஒரு நீரூற்றை பீரிட்டு ஓடுமாறு நீ செய்ய வேண்டும், அப்போதுதான் உன்னை நம்புவோம். யார் கேட்பது? மக்காவில் இருந்த காவிர்கள் கேட்கிறார்கள். லன் நூமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்தி யம்புஆ, இந்த பாலைவனத்திலே ஒரு எம்புவை, ஒரு நீரூற்றை பீரிட்டு ஓடுமாறு நீ செய்தால்தான் நாங்கள் உன்னை நம்புவோம். யார் கேட்டது? ஒரு கூட்டம் கேட்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் கேட்குது. இதை செய்து காட்டினால் அவன் ஈமான் கொள்வோன்னு சொல்றான். செஞ்சாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடிந்ததா? பெரிய அதிசயத்தை ஒண்ணும் கேட்கல. அவன் சாமுரி செஞ்சது போன்ற ஒரு வேலையை கூட கேட்கல. கொஞ்சம் முயற்சி பண்ணினா பாலைவனத்திலோடு நீரூற்று வர முடியும். மனுஷ முயற்சி பண்ணி கூட கொஞ்சம் ஆழமா தோண்டி வர வச்சிடறான். இப்ப அப்ப அவன் கேட்டது என்ன பெரிய விஷயம் ஒண்ணும் கேட்கல. ஆனா பாலைவனத்துல ஒரு நீரூற்ற உண்டாக்குறான். இதை செஞ்சு காட்டிட்டு அவ்வளவு வரை ஈமான் உள்ள வச்சிருக்கலாம்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறான். ஒண்ணு இன்னும் அதை தொடர். அவ் தகூன லக ஜன்னத்தும் மின் நஹீலின் வ ஐனபின், உமக்கு நீ என்னமோ சோத்துக்கு லாட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. கேட்கலாம் அப்படியே, உமக்கே சோத்துக்கு வழி இல்லாத நிலையா இருக்குது. உமக்கு பேரித்த மர தோட்டங்கள் இருக்க வேண்டும், திராட்சை தோட்டங்கள் இருக்க வேண்டும். நீர் ஒண்ணும் இல்லாத ஆளா இருக்கிறீர், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறீர், உம்மிடத்தில் ஒரு வசதியும் இல்லை. அவ் தகூன லக ஜன்னத்தும் மின் நஹீலின் வ ஐனபின், உமக்கு திராட்சை தோட்டங்கள் இருக்க வேண்டும், பேரித்த மர தோட்டங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, ஃபத்ஃபஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா, அவற்றுக்கிடையே ஆறுகள் எல்லாம் பீரிட்டு ஓடிக்கொண்டும் இருக்க வேண்டும். ஆறுகள் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரிச்ச மர தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள் உமக்கு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாங்கள் உன்னை நம்புவோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புவதற்கு இதையெல்லாம் செய்து காட்டும்படி சொல்லுகிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கதை இல்லை இது. அடுத்து கேட்கிறார்கள், சரி இந்த ரெண்டும் உமக்கு செய்ய முடியவில்லை, ஆனால் அவ் துஸ்கித ஸமா கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன், இந்த அல்லாஹ் இருக்கிறான் என்கிறாய், வானத்தை முகடாக படைத்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறாய். நீ நினைப்பது போல அல்லாஹ் ஒருவன் இருந்தால் நாங்கள் நம்பாமல் இருக்கிறோம் இல்லையா? இதற்காக வேண்டி எங்கள் மீது இந்த வானத்தை சுக்குநூறாக உடைந்து எங்கள் தலையில விழத்து, அப்போது வேண்டுமானால் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொன்னார்கள், குர்ஆன்ல இருக்குது. அவ் துஸ்கித ஸமா கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன், எங்கள் மீது துண்டு துண்டாக இந்த வானத்தை உடைந்து விழச் செய்து விடு, நாங்கள் நம்புகிறோம் உன்னை. அல்லது நம்புவதாக இருந்தால் அவ் தஅத்திய பில்லாஹ், அல்லாஹ்வையே கூட்டிக்கிட்டு வா, அப்பதான் உன்னை நம்புவோம். கேட்டா முடிய இதெல்லாம் செய்யலன்னு சொன்னா அவ் தஅத்திய பில்லாஹ், அல்லாஹ்வையும், அல்லாஹ் மட்டும் வராது பத்தாதான், ஒல் மலாயிகத்தி கபீலா, மலக்குகள் சொல்றியா இல்லையா, அந்த மலக்குகளையும் அல்லாஹ்வையும் கண்ணுக்கு முன்னாடி கபீலாங்கிறான், நேருக்கு நேர் கொண்டு வந்து நிறுத்து, நாங்கள் நம்புகிறோம். அல்லது அவ் யகூனு லக பைத்தும் மின் ஸுஹ்ருபின், தங்கத்தாலான ஒரு மாளிகை உனக்கு இருக்க வேண்டும். சும்மா அல்லாஹ்வுடைய சொன்னா நம்ப முடியாது. எங்களுக்கெல்லாம் சாதாரண ஓலை வீடு, குடிசை வீடு இருக்குன்னா உனக்கு தங்கத்துல இருக்கிற வீடு, தங்கத்துல ஒரு மாளிகையை கட்டி காட்டு, நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நம்புறோம். அல்லது எங்களை எல்லாருடைய நபின்னு சொல்லி இல்லப்பா, வித்தியாசம் இருக்கிறது இல்லையா, அவ தர்கா விஸ்ஸமா, வானத்துல மேல சர்ன்னு மேல ஏறிப்போ, நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொன்னாங்க, குர்ஆன்ல இருக்குங்க. அவ தர்கா விஸ்ஸமா, அல்லது வானத்திலே நீ மேலேறி போக வேண்டும். மேலேறி போனா மட்டும் கூட நம்ப மாட்டோம். அதுக்கு சொல்றான், வலன் முஃமினு ருக்குயிக ஹத்தா தன்சில அலைனா கிதாபன் நக்ரவு, நீ போயிட்டு இறங்கி வரும்போது ஓத தகுந்த ஒரு புத்தகத்தை வேற இறக்கி கொண்டு வரணும். குர்ஆன் சொல்றீல, அது புத்தக வழியில மேலையும் போகணும், திரும்பி வரும்போது ஒரு புத்தகத்தை கையில கொண்டு வரணும், அதை நாங்க படிக்கணும். அங்க இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது, அப்ப வேண்டாம் நாங்க என்ன செய்வோம், நம்புவோம். இதுல எல்லாத்தையாவது செஞ்சு காட்டுப்பான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபிர்கள் கேட்கிறாங்க, ஈமான் கொள்றதுக்காக வேண்டி. அல்லாஹ் என்ன சொல்றான், ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டினானா, பாலைவனத்தில் நீரூற்றோட செஞ்சானா ஈமான் கொள்றதுக்கு தானங்க. ஈமான் கொள்வது என்ற ஒரு நோக்கத்திற்காக இதை செய்து காட்ட சொல்கிறான். இதையெல்லாம் செய்து காட்டினா ஈமான் கொள்றேங்கிறான். அப்போ ஒரு மனிதர் நபிமார்கள் நினைத்த மாத்திரத்தில் அற்புதம் செய்து விடுவார்கள் என்று இருக்குமானால் இது போய் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செஞ்சு காட்டிட்டு போயிடுவாங்க. என்னப்பா அவனு, பாலைவனத்துல நீரூற்று ஊற ஆரம்பிச்சிடும். அங்க மாளிகை தானே 1000 ரூபாய் இல்லையா, அவங்க கையில இல்லைன்னு வழங்குது.
இவ்வளவும் கேட்கிறான். கேட்டவனையும் அல்லாஹ்தான் பாக்குறாங்க. எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறானே, அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? குல் சுப்ஹான ரப்பி ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா. நபியே நீ சொல்லிவிடு, சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூய்மையானவன். ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் மனிதனாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் தான் இருக்கிறேன். நான் மந்திரவாதி இல்லை, நான் மனிதன், அல்லாஹ்வுடைய தூதன். அல்லாஹ் எதையாவது செய்ய சொன்னால் செய்வேன். அவன் செய்ய சொல்லாத நேரத்தில் நான் ஒரு மனிதனாக இருப்பேன். உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அவன் எனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி இதை சொல்லு என்றால் சொல்லுவேன், இதை செய் என்றால் செய்வேன், சும்மா இரு என்றால் இருந்து விடுவேன். நான் அல்லாஹ்வுடைய தூதனாகவும் மனிதனாகவும் தவிர வேறு இல்லை என்று நபியே நீர் அவர்களிடம் சொல்லிவிடுவீராக என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது 17வது அத்தியாயத்தில் 90, 91, 92, 93 ஆகிய 4 வசனங்களில் இது கூறப்படுகிறது. 17வது அத்தியாயத்தில் 90 to 93 வரைக்கும் இந்த விவரங்களை மக்கா காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அற்புதத்தையும் அதற்கு சொன்ன பதிலையும் சொல்லி காட்டுறான். இப்ப நமக்கு அற்புதம் தான் என்னங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு. அல்லாஹ் நாடினான்னு சொன்னா நல்லடியார்கள் மூலமாகவும் அற்புதத்தை வெளிப்படுத்துவான், நல்லடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லுவான். கெட்டவர்களுக்கு அற்புதத்தை வெளிப்படுத்துவான், அற்புதத்தை கொண்டு கெட்டவர்களை நாசமாவும் ஆக்குவான். ஃபிரௌனை அழிச்ச மாதிரி ஒரு நல்லவருக்கு கொடுத்த அற்புதத்தை வச்சு கெட்டவனை அழிச்சு தொலைக்கவும் செய்வான். அத கெட்டவனுக்கே ஒரு அற்புதத்தை சாமரியை கொடுத்த மாதிரி கொடுத்து அதன் மூலம் ஒரு சாராரை கெடுக்கவும் செய்வான். ஆக அற்புதம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கக்கூடியது. நபிமார்கள் என்ற உடனே நினைச்ச உடனே அவர் எதை நினைச்சாலும் அதெல்லாம் செஞ்சிருவாருங்கிற நிலைமை யாருக்கும் கிடையாதுங்க. வழிமாறல் என்ற உடனே நினைச்சவுடன் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்கிற நிலைமை யாருக்கும் கிடையாதுங்க. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் விரும்பினால் ஏதோ 1-2 அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுவான். ஒரு சில பேர் நேர்வழிக்கு வருவார்கள் என்று இருந்தார், ஒரு சில நோக்கத்திற்காக அல்லாஹ் அப்படி செய்து காட்டுவான். அவ்வளவுதானே தவிர அற்புதங்கள் என்பது நபிமார்களாகட்டும் வேற யாராக இருக்கட்டும் நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் செய்துவிடக்கூடிய காரியம் இல்லை. இதை நன்றாக நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதற்காக திருக்குர்ஆனின் அநேக வசனங்களை நான் உங்கள் முன்னிலையில எடுத்து வைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக, நபியே உமக்கு முன்னால் நாம் பல தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக், அவர்களுடைய செய்திகளை உமக்கு நாம் சொல்லி இருக்கிறோமே அவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மல்லம் நக்சுஸ் அலைக், அவர்களுடைய செய்திகளில் சிலதை நாம் சொல்லாமலும் இருக்கிறோம். வமா கான லி ரசூலின், எந்த தூதருக்கும் ஆயத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருவது முடியவே முடியாது. இல்லாது இதனில்லா, அல்லாஹ்வின் அனுமதி பற்றியே தவிர கொண்டு வர முடியாது. அப்ப நபிமார்கள் செஞ்சார்கள்னா அவன் கேட்க உடனே செய்யல, கேட்ட உடனே அல்லாஹ் இப்படி கேட்கிறான், செஞ்சா 4 பேர் நேர்வழிக்கு வருவான் போல தெரியுது, இதை செய்வதற்கு நீ ஒரு ஆற்றலை எனக்கு தாண்டு ஒவ்வொரு தடவையும் கேட்கணும். அல்லாஹ் சரினா செய்ய முடியும், இல்லன்னா முடியாது. தெளிவா குர்ஆன் சொல்லுது, வமா கான லி ரசூலின் அன் யஅத்திய பி ஆயத்தின், ஆயத்தின் அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன் யஅத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த ரசூலாக இருந்தாலும், வமா கான லி ரசூலின்ங்கறான், எந்த ரசூலாக இருந்தாலும் அன் யஅத்திய பி ஆயத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருவது முடியாது. இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே தவிர சாத்தியமாகாது. இது திருக்குர்ஆனில் 40வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்தை இன்னொரு இடத்தில் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக், உமக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً, அவர்களுக்கு மனைவி மக்களையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். வமா கான லி ரசூலின் அன் யஅத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த ரசூலாயினும் அல்லாஹ்வின் அனுமதியின்றி எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது என்று 13வது அத்தியாயம் 38வது வசனத்தில் சொல்கிறான். அதுல ஒரு பாயிண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான், லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு கெடு இருக்கிறது. நடக்கும்னு நான் விதியில எழுதி இருக்கிறபடிதான் நடக்கும்ட்டான். நபிமார்கள் கேட்டதுனால கூட நடக்கலையா, அதையும் எல்லாம் சொல்லிவிட்டான். லிகுல்லி அஜலின், அந்த அற்புதத்தை முடிக்கும் போது சொல்லி காட்டுறான், லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தவணைகள் நடக்கும் பொழுதும் அதை பற்றிய கிதாப் எழுத்துமானம் நம்மிடத்தில் இருக்கிறதுங்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பழக்கிறாங்கன்னா அவர் கேட்டதுனால கூட பழக்கல, அவர் கேட்பாரு நான் பழக்கும்படி செய்வேன்னு எழுதி வச்சிருக்கிறேன், அதுதான் நடக்குதுங்கிற அல்ல.
எவ்வளவு அருமையான இடத்துல அருமையான வார்த்தையை போட்டிருக்கான்னு பாருங்க. லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்வதற்கும் அதை பற்றி எழுத்துமானம், கிதாப் எழுத்துமானம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று அந்த 13வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து எந்த நபியாக எந்த ரசூலாக இருந்தாலும் அவர் நினைச்ச உடனே ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது என்பது மிக தெளிவா தெரியுது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன் 3:49வது வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில அற்புதங்களை செய்யறதாக சொன்னேன். அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். அதுல கூட இந்த கருத்து அப்படியே வரும். சும்மா பறவையை உண்டாக்குனாங்க, பறந்துச்சுங்கிறது வரல. ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், நான் பனி இஸ்ராயலுக்கு தூதராக வந்திருக்கிறேன். அன்னே கஜ்ஜேத்துக்கும் பி ஆயத்தின் ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். கஜ்ஜேத்துக்கும் பி ஆயத்தின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அற்புதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அன்னே அகுலுக்குலக்கும் மினத்தீனி கஹைஅத்தி தய்ர், நான் உங்களுக்காக வேண்டி பறவை வடிவத்திலே ஒரு உருவத்தை சமைத்தேன். ஃபஅன்ஃபுகு ஃபீஹி, அதிலே நான் ஊதுவேன். ஃபயகூனு தய்ரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி பெற்று அது பறவையாக மாறும். ஊதுற வரைக்கும் தான் என்னுடைய வேலை. அது பறவையா மாறுவது என்பது அல்லாஹ்வின் அனுமதி கேட்கணும். ஃபயகூனு தய்ரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி பெற்றுத்தான் அது பறவையாக மாறும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த பிஇذنில்லாஹ்வை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஊதுனோட பறவையா மாறிடும், பறவையா மாறிடும், அல்லாஹ் அப்படி ஒரு சக்தியை தந்துட்டான்னு சொல்லவில்லை. நான் ஊதுவேன், ஃபயகூனு தய்ரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியோடு அது பறவையாக மாறும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லுகிறார்கள். அதையே தொடர்ந்து சொல்லுகிறார்கள். உபரிஉல் அக்மஹ வல் வஹில் மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறேன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி பெற்றுத்தானதும். அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு அல்லாஹ்க்கு செய்யலாமா? அது யார் செத்து போனாலும் உசுராகிட்டு இருக்கிறது இல்லைங்க. அப்படியே செஞ்சாங்க அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை ஒருத்தருமே மூத்தா இருக்கக்கூடாது, கபர் இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் ஓடி வந்துருப்பான உசுராக்குன்னு சொல்லி. அப்படி இல்ல, ஒரு சில பேர் பிரச்சனைகள் வரும்பொழுது யாரெல்லாம் இந்த மாதிரி என்னை நபின்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இதை செஞ்சு காட்டினா ஏத்துக்குருவாங்க, இந்த ஆளை நான் உசுராகி காட்டட்டுமா, நான் உசுராகி காட்டட்டுமான்னு போய் கேட்கணும். அல்லாஹ் சரின்னா தான் போய வேலையை பார்த்துட்டு சமயத்துல அப்படி சொன்னா ஒண்ணும் நடக்காது. அல்லாஹ் சரின்னு சொன்னா செய்ய முடியும். அதுதான் சொல்றாங்க வஹில் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியோடு இறந்தவர்களை நான் உயிர்ப்பிக்கிறேன். அப்படியானால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3:49 நான் சொல்லியிருக்கிறேன். அதுல சொன்ன அந்த அற்புதத்தை கூட அதனால சொல்லி காட்டுகிறார். நானா செய்யல, என் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, ஒண்ணுல போட்டா கூட போதும் பிஇذنில்லாஹ், ஒவ்வொன்னையும் சொல்லிவிட்டு பிஇذنில்லாஹ்ங்கறாங்க. ஒண்ணுக்கு பர்மிஷன் வாங்கணுங்க. எல்லா ஆயத்துக்கும் சேர்த்து மொத்தமா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதின்னு சொல்லல. இதை செய்வேன் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, அதை செய்வேன் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று, இதை செய்வேன் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று, ஒவ்வொரு தடவையும் அனுமதி பெற்று என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதிலிருந்து அல்லாஹ் மொத்தமாக அந்த சக்தியை கையில கொடுக்கலன்னு வழங்கி போச்சு. அல்லாஹ் இதை கேட்கணும், அவன் சரின்னு சொல்லணும், சொன்னாதான் செய்ய முடியும், இல்லன்னா இல்ல. இதான் அல்லாஹ் வழங்குது. அது மாதிரி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் தேடினார்கள் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயத்துல கூட அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுறான். நம்ம கையில தான் இருக்குன்றத தெளிவா காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மூசா அலி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமுதாயத்திற்காக தண்ணீரை தேடினார். யா அல்லாஹ் தண்ணீரை கொடுத்துரு, நாங்க ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிறோம், பாலைவனத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று துஆ செய்கிறார்கள். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர் கையில கைத்தடி இருக்குதுங்க, பக்கத்துல பாறையும் இருக்குது. இந்த கைத்தடியினால இந்த பாறையை அடிச்சா இதுல இருந்து தண்ணி வரும்ங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாருங்க. துஆ செய்யற நேரத்துல அவர் பக்கத்துல பாறை இருக்குது, அவர் கையில கைத்தடியும் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு பதிலா இந்த கைத்தடினால ஓங்கி இந்த பாறையை அடிச்ச உடனே தண்ணி வந்துட்டா வரல, வேற என்ன செய்யறாரு? கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் தண்ணீரை தான். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்ப குல்னா, நாம் சொன்னோம். பாருங்க, கவனிங்க, அற்புதத்தை சொந்த கையில கொடுக்கலன்னு வழங்கி போச்சு. கையில இருக்கிறது மந்திர கோணம் அல்ல, அந்த பாறையில தண்ணீரும் அல்ல, இருக்கவும் செய்யல. இவர் அடிச்சா வரவும் செய்யாது, வேற என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி அடிச்சா தான் வரும். குல்னா, நாம் சொன்னோம், யுரிப் யஸாக்கல் ஹஜர், உங்களுடைய கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த பாறையில அடி, இந்த கைத்தடியினால இந்த பாறையில அடின்னு நாம சொன்னோம்.
நாம சொல்லி அடிச்சதுனாலதான் அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு எழுந்தன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லா கவனிங்க. அற்புதம் செய்யறது ஒரு கையில ஒட்டுமொத்தமா புத்தகம் மாதிரி கொடுத்து இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாதெல்லாம் கேட்க வேண்டியதில்ல. என்னப்பா தண்ணி தாகமா, இங்க வா, கையில இருக்கு மந்திரக்கோள், பக்கத்துல இருக்கு பாரு, ஒரு அடி அடிக்கிற பாரு, 12 வர போகுதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? தெரியல. கையில கைத்தறி இருக்கவும் செய்யுது, பாறையும் இருக்குது, தாகமும் இருக்குது, தண்ணி பக்கம் தேவையும் இருக்குது. அல்லாஹ் சொல்லி அடிச்சதுனாலதான் வந்துச்சு. அப்ப குள்ளாங்கிறான், நாம் சொன்னோம். யுவரிபியாசாக்கள் ஹஜர், உன்னுடைய கைத்தறியால் இந்த பாறையை அல் ஹஜர் வர சொல்றான். அல் ஹஜர் சொன்னாலே அவங்க கிட்ட இருக்கணும், இந்த பாறைன்னு அர்த்தம். அப்ப அவர் கிட்டத்திலே பாறை இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பாறையை உன்னுடைய கைத்தறியால் அடிப்பாயாக. அடிச்ச பிறகுதான் பாறையில தண்ணி வருது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த கையில இந்த பாறையை கொண்டு எதுல அடிச்சாலும் தண்ணி வந்துடாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடவே இருந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து அடிச்சா தண்ணி வருமா? வராது. அடிச்சது அடிச்சா வராதுங்க. அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் வரும். அதே மாதிரி பாருங்க, போயிட்டு இருக்காங்க, ஃபிரௌன் வரட்டிட்டு வர்றதுங்க சொன்னேன் இல்லையா? அது எப்படி கடல் பிளந்தது? அவர் சுத்தி பிளந்துட்டாரா? அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தானா? கொடுக்கவில்லை. திகைத்து போய் தான் நிற்கிறார். ஃபிரௌன் வரட்டிட்டு வர்றான், முன்னால கடல் குறுக்கிடுது. கடல் குறுக்கிட்டவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருடைய மக்கள் எல்லாம், சமுதாயம் எல்லாம், இந்நாள முதலுக்கும் நாம் வசமாக சிக்கிக் கொண்டோமே. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், இந்நாள முதலுக்கும்ங்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னமாய் ரப்பி சயஹ்தீன், கவலைப்படாதீர்கள், என்னுடைய ரப்பு இருக்கிறான், எனக்கு ஏதாவது வழிகாட்டுவான். அவனதான் சொன்னாரு தவிர இந்த கடலை பறக்குவான், அது வழியான தப்பிச்சு போயிருவேன் இதை சொல்லலங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்னமாய் ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு இருக்கிறான். நீங்க சிக்கிக் கொண்டுதான் நினைக்கிறீர்கள். இங்க கடல் இருக்கலாம், பின்னாடி ஃபிரௌன் நிறுத்தி கொண்டு வரலாம், இதுக்கு மத்தியிலையும் என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி திகைத்து போய் தான் இருக்கிறாங்க. நின்ற உடனேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசா, மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம், அன் யுரிபியாசாக்கல் பஹர், உன்னுடைய கைத்தறியால் இந்த கடல் அடின்னு நாம சொன்னோம். சொன்னோன்னு பறந்துட்டீங்க. இவரோட கைத்தறியை வச்சிருந்து எதுல அடிச்சாலும் கண்டா பறந்துடும் அர்த்தம் கிடையாது. வேற என்னது? அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொருத்தரவையும். இவர் என்ன பண்றது திகைத்துதான் இருக்கிறார். அப்ப உண்மையில அல்லாஹ் தாங்க செய்யறான். இந்த அற்புதங்களை ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வே தான் செய்யறான். உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவன் செய்யன்னு சொன்ன உடனே செஞ்சா, நான் செஞ்சாலும் தான் வரும். அல்லாஹ் எனக்கு வழி அறிக்கை வச்சுக்கிறோம் பேச்சுக்கு, இதை ஓங்கி அடிக்கிறான், அடிச்சா இத பாம்பா மாறி வருங்கிறான். வருமா வராதா? அல்லாஹ் சொன்னா, அல்லாமே எனக்கு சொல்லி இதை ஓங்கி அடினா இது மைக்கு பாம்பா தான் வரும். சொன்னவன் அல்லாஹ் என் கை சும்மா செஞ்சு காட்டுது, அவ்வளவு. அல்லாவுடைய கட்டளை பிரகாரம், அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் இயங்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுமே தவிர அந்த இயற்கையாக நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு முறையை கொடுக்கலைங்கிறதுக்கு தான் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நான் ஏற்கனவே 26, 63 வசனம் சொல்லி இருக்கிறேன். அந்த வசனத்தான் சொல்றேன். வஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம், நாம் தான் வஹி அறிவிக்கிறோம். என்ன வஹி? அன் யுரிபியாசாக்கல் பஹர், உங்களுடைய கைத்தறியால் இந்த கடலை ஓங்கி அடிப்பாயாக. வஹி வருது. ஃபன் ஃபலக்க, அடித்தவனால் பிளந்ததுங்கிறான். அப்ப அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அடிக்கிறார்கள், அதற்கு பிறகுதான் பிளந்திருக்குன்னு சொன்னா என்ன விளங்குது? அற்புதம் செய்யறது மூசாவுடைய சொந்த கையில இல்ல, அவருடைய கையில இருக்கிற கைத்தறி இருக்கிற அது மந்திர கோலம் அல்ல. அது நினைத்ததெல்லாம் செய்யவும் முடியாது. அல்லாஹ் போடுன்னு சொல்லும் போது போட்டாலும் பாம்பா மாறும். சும்மா கீழே போடும்போது பாம்பா மாறுறதா இருந்தா இப்ப பாறை அடிக்கும் போது பாம்பா மாறி இருக்கணும். நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் மந்திர கோல கையில வச்சிருந்தாரு, எப்போது நீங்க போட்டாலும் பாம்பா மாறிடும். இப்ப கடல் அடிக்கும் போது பாம்பா மாறினுச்சா? மாறல. பாறையில நீங்க போட்டாரா பாம்பா மாறினுச்சா? அவன் என்ன சொல்றானோ போடு, இப்ப போடு பாம்பா மாறினா மாறும், இப்ப போடு கழுதையா மாறுன்னு மாறும். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது என்னென்ன செய்யறாரோ அதுதான் நடக்கும். திருக்குறான் நமக்கு தெளிவா காட்டுது. அது மாதிரி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு அந்த இது போட்டுதான் பாம்பா மாறின செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அந்த மகிழாவிற்கா போயிட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல அல்லாஹ்வோட உரையாடல் நடக்குது. நடக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வாழ்க்கைய சாக்க, உன் கையில என்ன இருக்கு இருக்குன்னு கேட்டுவிட்டான். கேட்டுப்புட்டு வாழ்க்கைய சாக்க, உங்களுடைய கையில இருக்குது பாரு கைத்தறி, அதை கீழே போடுங்கிறான். அவர் கைத்தறி எப்போ வச்சிருப்பாரு மூசா அலைஹிஸ்ஸலாம்? அவர் என்ன ஆடு மாடு மேய்ச்சவரு, அதுல இலை எல்லாம் பறிச்சு போடுறதுக்காக வேண்டி அதை எப்போதும் வச்சிருப்பாரு. அப்பதான் நபியா ஆக போறாரு. அல்லாஹ்வோட உரையாடல் நடக்குது.
அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்டான் கையில என்னது, இது என்னுடைய அசாங்கிறாரு, இது என்னத்துக்கு வச்சுக்கிறேங்கிறான், இது நான் சாஞ்சிக்கிறேன், இதை வச்சு எழுதலை எல்லாம் பறிச்சு போடுவேன், இன்னும் பல காரியங்களுக்கு இது உதவும் அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்படிப்பட்ட அந்த கைத்தறியில நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு, கீழே போடுங்க. வாழ்க்கை அசாக்க உன்னுடைய கைத்தறியை கீழே போடுவீராக. போட்ட உடனே பலம்மார் ஆஹா தஹ்தஸு கஅன்னஹா ஜான்னுன் வல்லா முதுபிரன் வலம் யுவாக்கிப், அது சீறி எழுந்து ஒரு பெரிய பாம்பாக மாறியதை கண்ட பொழுது திரும்பி பார்க்காமல் ஓடலானார். அப்ப பாம்பு ஆகும் மூசா அவர் தான் கையில வச்சிருக்காரு, அவர் தான் போடுறாரு. பாம்பா மாறும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓடுவாரா? ஓடுவாரு. அவன் கையில இருந்து அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுறான். அல்ல அப்படி சொல்றான், வல்லா முதுபிரன் பின்வாங்கி ஓடலானார். உடம்பு அக்கு திரும்பி பார்க்கவில்லைங்க. அப்ப திரும்பி பார்க்காம இதை பார்த்தோன்னா சீரி எழுதுற பார்த்துட்டு ஓடுறாருன்னு சொன்னா அந்த கைத்தறி பாம்பா மாறுங்கிற செய்தி கூட அவருக்கு தெரியலங்க. அல்லாத செய்யறான், போடுன்னு மட்டும்தான் சொன்னான். என்னத்துக்கோ எல்லாம் போட சொல்றான் மேல இருக்குது, இது ஏன்ப்பா கையில வச்சுக்கிறா, தூக்கி போட்டு போ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அவரு எதுக்கு போட சொன்னாலும் அவருக்கு தெரியல. போட்ட உடனே அது சீறி எழுந்து வர்ற வேகத்தை பார்த்துட்டு ஒரு ஓட்டம் திரும்பி பார்க்காம ஓடுறான்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் அப்படியே எல்லாம் சொல்றான், நம்ம பேசுவோமா இல்லையா, திரும்பி பார்க்காம ஓடினாண்டு அதே வார்த்தை தான் எல்லாம் சொல்றான். வல்லா முதுபினர் ஓட ஆரம்பிக்கிறார், உலம் யோக்கி திரும்பி பார்க்கவில்லை. அப்ப திரும்பி பாராமல் ஓடுகிறார். ஓடினவுடனே யா மூசா நாம் கூப்பிட்டுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், மூசாவே லா தஹப், பயப்படக்கூடாது. இன்னிலாயல் முர்சலூன், என்னுடைய ரசூல்மார்கள் என்னுடைய உத்தரவு பிரகாரம் செய்யும் பொழுது எனக்கு பயப்படக்கூடாது. நான் போட சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் போட சொல்லி உன்னை எதுவும் செஞ்சிருவேனா? நான் தானே இந்த கைத்தறியை போட சொல்லி இருக்கிறேன். அது பாம்பா மாறினா அதுல இருந்து காப்பாற்றுறது ஏன் வேலை தானே. இப்ப நான் ஒரு காரியத்தை நிகழ்த்தி காட்டுறேன், அதுக்கு என்ன நீ பயந்து ஓடுற அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் நின்றதாக 27வது அத்தியாயத்துல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப கைத்தறியத்துக்கு போடுறாரு, பாம்பா மாறுங்கிற செய்தி கூட யாருக்கு தெரியல, மூசா தெரியல. அப்ப அற்புதம் நினைச்சு செஞ்சு நம்ம ஆளுக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நபிமார்களுடைய லெவல இருந்தாங்க. இவங்க என்ன அவுளியாக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இன்னமும் வாழ்நாள் 24 மணி நேரமும் ஒரு அற்புதமே செஞ்சுட்டு இருந்தா காட்டுறாங்க. நபிமார்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துக்கு கூட அற்புதம் தேராதுங்க. மொத்தம் 65 வருஷம் ரசூல்லா வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இந்த 65 வருஷ காலத்துல ஒரு 24 மணி நேரத்துக்கு அற்புதங்கள் தேருமா? பொறுக்கி எடுத்து எல்லா நிகழ்ச்சியும் கோர்த்து பாருங்க. 24 மணி நேரம் கூட தொடர்ந்து அற்புதங்கள் நிகழவே இல்லை, ஒரு நாள் அளவுக்கு கூட. இவன் என்னடான்னு கேட்டா அவுளியாக்கள்ங்கிற பேர்ல அவர் நிறைய அற்புதமே செஞ்சுட்டு இருந்தான். 1000 லட்சத்துக்கு கோடிக்கணக்கு கணக்கு வழக்கு அடங்காது அவ்வளவு அற்புதங்கள். அது தனியா வர்ற தனி தலைப்பு வருது. என்ன அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள் சொல்லப்படுவது தனியா வருது. பாயிண்ட் என்னன்னு கேட்டா நபிமார்கள் கூட நினைச்ச நேரத்தில் அற்புதத்தை செய்ய முடியாது என்பதற்கு இந்த 27வது அத்தியாயத்துல 10வது வசனம் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் இதுக்கு முத்தாய் போய்க்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். என்னன்னு கேட்டா வக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து, நல்லா கவனிக்கணும், அக்ஸமு பில்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள் மக்காவுடைய காபிர்கள் அல்லது மதீனாவுடைய காபிர்கள். எப்படி செய்கிறார்கள்? ஜஹத ஐமானிஹிம், அதாவது இதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறாருன்னா கட்டும் சத்தியமாக 100 வல்லாஹி போட்டு சொல்றான். அவ்வளவு அழுத்தம் திருத்தமான சத்தியம் செய்கிறார்கள். எப்படி? லஇன் ஜாஅத்துஹும் ஆயத்துன் லயுமினுன் பிஹா, தங்களுக்கு ஒரு அற்புதம் மட்டும் வந்து விடுமானால் தாங்கள் நிச்சயமாக ஈமான் கொள்வோம் என்று அழுத்தம் திருத்தமாக அடித்து அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள். இப்படி சத்தியம் செஞ்சு ஒரு கூட்டம் சொன்னா அற்புதம் செஞ்சு காட்டுமா இல்லையாங்க? அவன் சும்மா சொல்லலைங்க, நான் ஈமான் கொள்ளுன்னு விளையாட்ட சொல்லலையா, வேற எப்படி சொல்றானா அக்ஸமு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள். வெறும் சத்தியம் இல்ல, ஜஹத ஐமானிஹிம், அதாவது கடும் சத்தியமாக செய்கிறார்கள். அப்படிதான் இதுக்கு மொழிபெயர்க்க முடியும். என்ன சத்தியம் செய்கிறார்கள்? லஇன் ஜாஅத்துஹும் ஆயத்துன், அவர்களிடத்திலே ஒரு அற்புதம் வந்துவிடுமானால் லயுமினுன் பிஹா, அதை தாங்கள் நம்பி விடுவதாக அழுத்தம் திருத்தமாக அந்த மக்கள் சத்தியம் செய்து சொல்கிறார்கள். நபியே குல், சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அல்லவா இருக்கு, உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே
புல் இன்னும் அப்ப சத்தியம் பண்ணி நாங்க ஈமான் கொண்டே தீருவோம்னு சொல்லி அடுத்த நிறுத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் சொல்றான், ஒரு கூட்டம் சொல்றான். அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஈமான் கொள்ள போறார்களா செய்து காட்டிக்கொள், நினைச்சதெல்லாம் செஞ்சு காட்டிக்கன்னு சொன்னானா? இல்ல, வேற என்ன சொல்றான்? புல் இன்னவல்ல ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அல்லவா இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். என்ன பதில் சொல்றான்? அற்புதம் செய்ய சொன்னா நம்ம கிட்ட கேட்காது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் செய்யணும், அல்லாஹ் செய்ய சொன்னா செய்வேன், இல்லாட்டி ஓடு. வமா யுஷிருக்கும், உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னஹா இதா ஜாஅத்தில் ஆயுமினும், அது வந்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, அது உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எதை சொன்னா நம்புவானா நம்ப மாட்டானாங்கிறது. மனிதன் நீங்க நினைக்கலாம் அவன் வந்துருவான் போல இருக்க, 1000 சத்தியம் பண்றான நிச்சயமா வந்துருவான் நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 6:109 இந்த வசனம் 6வது அத்தியாயத்துல 109வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லவ்லா உன்சில அலைஹி ஆயாத்தும் மிர் ரப்பிஹி, இவர் மீது அல்லாஹ்விடம் இருந்து சில அற்புதங்கள் இறக்கப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், குல் இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், ஆயாத்துகள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இன்னமான நதீரும் முபீன், நான் எச்சரிப்பவன், அதுவும் தெளிவாக எச்சரிப்பவன், அவ்வளவுதான். அல்லாஹ்வை சொல்லி எச்சரிக்கை செய்பவன் தான் நானே தவிர நான் ஒரு மந்திரவாதி இல்லை, நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்து காட்டக்கூடியவன் நான் இல்லை என்று சொல்லி விடுகிறான் அல்லாஹ். இது திருக்குர்ஆனில் 29வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை நான் எதற்கு உலகம் சொல்கிறேன் என்றால், எந்த அற்புதத்தை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவ்வளவையும் பாருங்கள். இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லி காட்டினேன். இறந்து போனவர்களை ஒரு இறைச்சி துண்டை எரிந்து உயிர்ப்பித்ததாக ஒருவன் கொலை செய்யப்பட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக செய்தான் இல்லையா, அங்கேயும் பாருங்க அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹ் ஒய்து கதல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரத்தும் ஃபீஹா, நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்கள். பனி இஸ்ராயல்களை பார்த்துறோம், நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்துவிட்டு அது யார்தான் கொலை செய்தது என்று ஒருவருக்கொருவர் மறைத்து சந்தேகம் கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படுத்த போகிறான் என்று சொல்லிவிட்டு குல் நவ்ரிபூஹு பிபாலிஹா, அந்த ஒரு காளை மாடு பல கலர்லயும் கேட்பாங்க, வெள்ளை மாடா பச்சை மாடெல்லாம் கேட்பாங்க. அந்த மாட்டு அர்த்தம்னு சொல்றான். நாம் சொன்னோம் இல்ரிபூஹு பிபாலிஹா, இதுல சிலதை எடுத்து இந்த அறுக்கப்பட்ட மாட்டுடைய இறைச்சியில் ஒரு பகுதி எடுத்து இந்த இறந்து போன ஆள் மீது அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். அதன் பிறகு அந்த ஆள் உயிராகிறாரு. கதாலிக்கு யுஹில்லாஹுல் மௌத்தா, அல்லாஹ் இப்படித்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது இங்க நல்லா கவனிக்கணும். அங்க மாட்டை அறுத்து போட்டாச்சு, செத்து போன ஆளும் கிடக்குறான். இந்த மாட்டை அறுக்க சொன்னது எதுக்குன்னு கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியல, அறுத்து கிடக்குது. மாட்டு அருன்னு சொன்ன உடனே இவங்க பச்சை மாடா மஞ்ச மாடா வெள்ளை மாடா எல்லாம் கேட்டானு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த மாட்டையும் தேடி பிடிச்சி அறுத்தாச்சு. அறுத்துட்டு என்ன செய்யறதே தெரியல. அல்லாஹ் சொல்லி கொடுக்கலாம், இந்த மாட்டினுடைய ஒரு சதை துண்டை எடுத்து இந்த மௌத்தாபை கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே இவன் மீது தூக்கி போடுங்கள், அவன் உயிரோடு இருந்து தன்னை கொலை செய்து யார் என்று சொல்வான் என்று அல்லாஹ் சொல்றான். குல்னா, நாம் சொன்னோம். அப்ப நாம் சொன்னோட நடந்துச்சே தவிர மூசாவா எடுத்துக்கிட்டு செஞ்சு அதை உயிர்ப்பித்து காட்ட முடியலைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொந்தமா செய்ய முடியல என்பதை திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 72, 73வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி ஹயாத்தான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா, அதுல கூட என்ன அல்லாஹ் சொல்றான், இதேதான் சொல்றான். நீ இப்படி என்கிறான். அவர் தெளிவா ஒப்புக்கொள்றாரு. யா அல்லாஹ், நீ இறந்தவர்களை ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தாக்களை இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்றவர் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவு தூமின், உனக்கு நம்பிக்கை வரலையா? கால பலா, ஆமா நம்பிக்கையெல்லாம் இருக்குது. வலாக்கின் யஸ்மைஇன்ன கல்வி, என் உள்ளத்துக்கு ஒரு இத்மினான், ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்குத்தான் கேட்கிறேன் அவர் சொல்றாரு. இவ்வளவு உரையாடல் நடந்த பிறகு 4 பறவையை புடிங்கிறான், புடிச்ச துண்டுதுண்டா வெட்டுங்கிறான். சும்மஜியல் ஒவ்வொரு மலையிலையும் கொண்டு ஒரு பாகத்தை வையுங்கிறான். பிறகு போய் அழைன்னு சொல்றான், அழைச்சவன அது ஓடி வரும்னு சொல்றான். இவ்வளவு விவரத்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பிறகுதான் அது உயிர்ப்பித்ததாக 2வது அத்தியாயத்தில் 260வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லா அற்புதங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த அற்புதங்கள் எல்லாம் நபிமார்கள் செய்த அற்புதங்களாகட்டும் மற்றவர்கள் செய்த அற்புதங்களாகட்டும் அல்லாஹ் நாடும் பொழுது செய்து காட்டினானே தவிர அவர்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம்
அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், கோரிக்கை வைத்தால் ஈமான் கொண்டு விடுவோம் என்றெல்லாம் கூட ஆசை காட்டிய நேரத்தில் எல்லாம் கூட நபிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட முடியவில்லை. அப்படியானால் அற்புதம் என்றால் என்ன? அல்லாஹ் சிலரை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் இப்படி சில அற்புதங்களை நிகழ்த்துகிறார். சிலரை வழிகெடுத்து தப்பான பாதைக்கு இழுத்துச் செல்வதற்காகவும் சாமரி, ஷைத்தான், தஜ்ஜால் போன்றவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் சில அற்புத காட்சிகளை நடத்தி காட்டுகிறார். ஆக இந்த அற்புதங்களை வைத்துக் கொண்டு ஒரு அற்புதம் செய்தவரெல்லாம் நபி என்றோ, அற்புதம் செய்தவரெல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியா என்றோ, அற்புதம் செய்தவரெல்லாம் மிக சாலியான அடியார் என்றோ சொல்வதாக இருந்தால் ஷைத்தானை அப்படி நாம் சொல்ல வேண்டி வரும், சாமரியை சொல்ல வேண்டி வரும், தஜ்ஜாலை சொல்ல வேண்டி வரும். அதனால் அற்புதம் செஞ்சவங்க எல்லாம் நல்லடியார்கள்ங்கிறது இல்ல, நல்லடியார்களா இருந்தா அற்புதம் செஞ்சுதான் ஆகணுங்கிறது இல்ல. ஆக நல்லடியார்கள் இல்லையா? எப்படி உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, ஒரு பணக்கார பணம் வச்சுக்கிறது, பணம் நல்லவர்கள்ட்டையும் இருக்குது, கெட்டவர்கள்ட்டையும் இருக்கு. நபிமார்கள்ட்டையும் பணம் இருந்திருக்குது, ஃபிரௌன் மாதிரி ஆள்கிட்டையும் பணம், சுலைமான் நபி போன்றவர்கள்ட்டையும் பணம் இருந்துச்சு, ஃபிரௌன், ஆமான் மாதிரி ஆள்கிட்டையும் பணம் இருந்துச்சு. அதே மாதிரி ஏழ்மை இருக்கிற, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஆள்கிட்டையும் ஏழ்மை இருந்துச்சு, அவர்களை எதிர்த்த எத்தனையோ காவிர்கள்ட்டையும் ஏழ்மை இருந்துச்சு. எப்படி இந்த பணம் என்பது உதாரணமாக பல பேர்ட்டையும் இருக்கிறோம், இவங்கள்ட்டையும் இருக்கும், அவங்கள்ட்டையும் இருக்கும், இவங்கள்ட்ட இல்லாம இருந்து அவங்கள்ட்ட இருக்கும். இதே மாதிரி தாங்க இந்த அற்புதங்கிற தகுதியும் நல்ல ஆள்கிட்ட இருந்து கெட்ட ஆள்கிட்ட இல்லாம இருக்கும், கெட்ட ஆள்கிட்ட இருக்கு நல்ல ஆள்கிட்ட இல்லாம இருக்கும். ஆக இது ஒரு பெரிய தகுதியோ, இதை வைத்துக் கொண்டு உடனே மக்களை எல்லாம் இழுக்கிறது என்பதோ இஸ்லாமிய பார்வையில் கிடையாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில தான் அவர்கள் சில அற்புதங்களை அவசியத்தின் நிமித்தம் செய்து காட்டியிருக்கிறாங்களே தவிர, பெரும்பாலும் வேற பெரிய பெரிய காவிர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட நேரத்திலே எல்லாம் அற்புதத்தை செய்து காட்டி, மந்திரத்தை செய்து காட்டி தங்களை தற்காத்துக் கொள்ளவே இல்லை. அதனாலதான் தாய்புல போய் பல்ல உடைச்சான்னு வைங்க, தாய்புல போய் கல்லால எரிஞ்சு ரத்தம் சிந்த வைக்கிறான், உடனே ஒரு அற்புதம் செஞ்சு சூ ஏதாவது சொல்லி கைகள்லாம் விளங்காம ஆக்கிடலாமா இல்லையா? அப்படி செஞ்சதாவெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நம்ம வேற வேற ஆட்களுக்கு, வேற வேற பெரியார்கள் எல்லாம் கையை வழங்காம ஆக்குனது, காலை வழங்காம ஆக்குனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை கல்லால் எறிகிறான், ரத்தம் சிந்த சிந்த விளக்கான் தாய்புல. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மண்ணள்ளி போட்டு அப்படி எல்லாத்தையும் ஸ்தம்பிச்சு போக வைக்க முடிஞ்சாச்சா? இல்ல. அது மாதிரி உஹது போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல்லு உடைஞ்சி மயக்கமுற்று மௌத்தாகி விட்டார்களே என்ற செய்தியெல்லாம் பரவி போற அளவுக்கு நிலைமை வந்துச்சு. உடனே ஒரு அற்புதத்தை செய்து ஏதாவது அந்த அடிபடாம அல்லது பல்லு உடையாம காப்பாத்திக்கிற முடிஞ்சா? அதுபோல ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவங்களுடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய 18 அல்லது 32 சஹாபாக்களையும் ஷோபே அபீ தாலிப் என்ற கணவாயில ஊற விட்டு ஒதுக்கி உறவு வச்சுக்கிற கூடாது, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது, ஆரம்ப காலத்தில் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, எல்லா விதமான உறவுகளையும் அத்தரனும் அவங்க இந்த எல்லைக்குள்ள ஏறி வரக்கூடாது, இங்க உள்ள யாரும் அந்த எல்லைக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு கணவாய்க்குள்ள கொண்டு போய் 2 ஆண்டுகளாக அவர்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்களே. அபூ தாலிப் கணவாய் என்ற அந்த கணவாயில வெறும் இலையையும் தலையையும் சாப்பிட்டு இருந்தாங்களே. அந்த நேரத்தில் ஏதாவது அற்புதம் செஞ்சு தங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் வேண்டிய பசியிலையெல்லாம் பச்சிலம் குழந்தைகள், ஹதீஸ்களை படித்தா கண்ணீர் வரும். அந்த ஷோபே அபீ தாலிப்ல சஹாபாக்களும் அந்த ஆரம்ப கால முஸ்லீம்களும் பட்ட கஷ்டத்தை படிச்சோம்னு சொன்னா, பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலைமை. அந்த நேரத்திலே ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துன்பத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. அந்த நேரத்தில் ஏதாவது மாயாஜாலத்தை செய்து, அற்புதம் கையில இருந்தா ஒரு அற்புதம் செய்து உடனடியாக இவங்களை எல்லாம் ஒரு பசியை நீக்கிருக்கலாம் இல்லையா? ஒரு காலத்து கஷ்டம் இல்லாம ஆக்கிருக்கலாமா இல்லையா? தோள்களையும் தோலுங்க தூக்கி தோல் இருக்க அதையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க தோல் இருக்க தூக்கி அறுத்து எறிகிற தோல், அந்த தோலை எல்லாம் சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்காங்க 2 ஆண்டு காலத்துக்கு. என்ன அற்புதம் செய்யறது கையில இருக்குன்னு சொன்னா அதையெல்லாம் செய்திருக்கணும். பிறந்த ஊர்ல இருந்து, சொந்த ஊர்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அன்பு தோழர்களும் அனாதைகளாக விரட்டப்பட்டார்களே. இருக்கிற சொத்து சுகம் அவ்வளவையும் பறித்துக் கொண்டது மட்டும் இல்லாம அவர்கள் அடி உதைக்கு ஆளாக்கி எல்லாத்தையும் விட்டு விரட்டப்பட்டு திரும்பி பார்த்து கொண்டு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவை பார்த்து, காபாவே நீதான் எனக்கு ரொம்ப பிரியமான இடம்,
உன்னை விட்டு பிரிய எனக்கு விருப்பமே இல்லை, நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், இந்த பூமியிலேயே நான் மிக நேசிக்கக்கூடிய இடத்துல நீதான் ரொம்ப ரொம்ப நேசத்திற்குரிய இடமாக இருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி திரும்பி பார்த்து சொல்லிக் கொண்டு போறார்களே. அவ்வளவு விருப்பமான இடத்துல ஏதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி அவ்வளவு வயலில் ஒரு செகண்ட்ல சாம்பல் ஆக்கிவிட்டு அந்த இடத்துல போய் இருக்க முடியாதா? அல்லாஹ் கொடுத்திருந்தா செய்யலாம் இல்லையா? அப்படி எல்லாம் கொடுக்கலங்க. அல்லாஹ் அப்படியெல்லாம் நினைச்ச நேரத்துல நினைச்சதெல்லாம் செய்து காட்டக்கூடிய அற்புதத்தை யாருக்குமே கொடுக்கல. ஒரு சில நேரங்கள்ல அந்த ரசூலுக்கே அல்லாஹ் கொடுத்தான். நல்ல நிலையெல்லாம் ஏற்பட்ட பிறகு விரலிலிருந்து நீரூற்று பீரிட்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுத்தான். கொஞ்சோண்டு பால்ல பல பேர் சாப்பிடக்கூடிய வயிறு நிறையக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான். இல்லை என்று சொல்லவில்லை, அல்லாஹ் நாடும் போது கொடுத்தான். நினைத்த நேரத்தில் எல்லாம் கொடுக்கவில்லை. வித்தியாசங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நாடிய நேரத்தில் ஒரு சில அற்புதத்தை கொடுத்தான், நாடிய நேரத்தில் அவன் சோதித்தான். அறிவுரைகளுக்கு ஆளாக்க வேண்டும் என்றால் ஆளாக்கவும் செய்கிறான். அதனால்தான் பதில் போரிலே 3000 மலக்குகளை அனுப்பி உதவி செய்வதாக அல்லாஹ் திருக்குறளில் கூட சொல்லி காட்டுறான் பாருங்க. இது தக்கூனில் மோமினீன அலை யக்ஃபியக்கும் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாஹத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். வானவர்கள் 3000 பேரை மேலிருந்து இறக்கி அருளப்பட்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தது போதவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலே மக்களை நோக்கி கேட்டதை திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அதே அல்லாஹ் தான் உஹது போரிலே நம் சஹாபாக்களில் பலர் கொல்லப்படுவதற்கும் அவர்கள் சிதறி ஓடுவதற்கும் கூட அல்லாஹ் துணை செய்து கொண்டிருந்தான். அப்படியானால் பத்ரிலே உதவி செய்ய வேண்டும் என்று அவன் நாடிதான் செய்தான். உஹதிலே உதவி செய்ய வேண்டும் என்று நாடவில்லை, செய்யவில்லை, அவ்வளவுதான். அதனால் தான் அந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். அதை உஹது நிகழ்ச்சி சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். இந்த காலச்சக்கரம் இருக்கிறதே உங்க மக்களுக்கு மத்தியிலே நான் மாறி மாறி சுழலை செய்வோம். உனக்கு உன்னை இன்னைக்கு அவன் அடிப்பான், நாளைக்கு நீ அவனை அடிப்ப, நீயே அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேங்கிற நினைச்சிடாத, அல்ல அவனே உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான் மட்டும் நினைச்சிடாத. தில்கல் ஐயாவும் நுதாவிலுஹா பைனன்னாஸ். இந்த காலச்சக்கரங்களை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலச் செய்து கொண்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதற்கு நான் இவ்வளவு சொல்லி காட்டுகிறேன் என்றால், அற்புதங்களை செய்வதாக இருந்தால் நினைத்த அற்புதத்தை நினைத்த நேரத்தில் நினைத்த பொழுதெல்லாம் செய்து காட்டுவதற்கு ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் மிகச்சிறந்த நபி, அல்லாஹ்வுடைய நபியிலேயே உயர்ந்த நபி என்று எல்லா முஸ்லிம் சமுதாயமும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு நபி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருட்கொடை என்று அல்லாஹ்வே சிலாயித்து சொல்லக்கூடிய நபி, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் உம்மை நபியாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறானே, அத்தகைய நபி, அந்த நபியுடைய நிலை என்ன? மிக விரல் விட்டு எண்ணிவிடலாம் அற்புதங்களை. அவருடைய ஹதீஸ் தொகுப்புகளை கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹதீசுகள் கொண்ட ஒரு தொகுப்பு புத்தகத்தை, ஒரு புகாரியை ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொண்டால் ஒரு 200-100 ஹதீஸ் தான் அற்புதத்தை பற்றி பேசுகிறது. 10,000 ஹதீசுகள் கொண்ட ஒரு 7,000 ஹதீசுகள் கொண்ட ஒரு நூலை எடுத்து பார்த்தால் அவர்கள் செய்த அற்புதத்தை பற்றி பேசக்கூடியது 100 ஹதீஸ் கூட தேவையில்லை. ஒரு 25 ஹதீஸ் 30 ஹதீசுகள் தான் அவருடைய அற்புதத்தை ஒவ்வொரு நூலும் பேசுகிறது என்றால், அப்படியானால் 10,000 ஹதீஸில் 9,975 ஹதீசுகள் வேறு நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இருந்து என்ன தெரிகிறது? இதே வேலையாக இருந்து கொண்டிருக்கவில்லை. நபிமார்களாகட்டும், சாலிஹீன்களாகட்டும், நல்லவர்களாகட்டும் ஒரே அற்புதம் செய்து கொண்டு கேட்டதெல்லாம் கிடைத்துக் கொண்டு என்ன நினைத்தார்கள் அதையெல்லாம் சாதித்துக் கொண்டு இருந்தார்களா? அப்படி இருக்கவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை எல்லாம் கொடுக்கவே இல்லை. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அற்புதங்களை யார் மறுத்தாலும் அவன் இஸ்லாத்திற்கு வெளியே போகிறான். காரணம், திருக்குர்ஆனை மறுக்கிறான். அற்புதம் நிகழ்ந்தது உண்மை. திருக்குர்ஆனிலே பல நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல நல்லவர்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அற்புதத்தை யாருமே மறுக்க முடியாது. அற்புதம் நிகழ்ந்துதான் இருக்கிறது. அதே நேரத்தில் அற்புதத்திற்கு இஸ்லாம் தரக்கூடிய அளவுகோல் என்ன? இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பலவீனம்ங்க. இந்த பலவீனத்தினால் மக்கள் அடிபட்டு போயிடலாம். நான் ஏதாவது இந்த இடத்துல நின்று கொண்டு ஒரே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் செய்யறேன்னு வைங்க, பார்த்தா இந்த ஒண்ணு செஞ்சா அந்த ஒண்ணுதான் செய்வான்னு நீங்க நம்பணும். அப்படி நம்புறது இல்ல மக்கள். ஒன்னே ஒண்ணு அதிசயமா செஞ்சுட்டான்னு சொன்னா ஆள் பெரியாளா இருப்பான் போல இருக்க, என்ன வேணாலும் செஞ்சிருவான் போல இருக்க நினைப்போம். இது மாதிரியா உள்ள பிராடு அற்புதமா நிறைய வருது. அதனால சொல்லி சொல்லி காட்டுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தனி தலைப்பு வச்சிருக்கிறேன். இதுல டைம் இருக்குமானால் அந்த சப்ஜெக்ட் தனியா வர்றேன். நான் இந்த பேனா வச்சிருக்கேன், இது பிளாஸ்டிக் பேனா. இது திடீர்னு என்ன செய்யல, தங்க பேனாவா திடீர்னு காட்டிக்கிட்டே இருக்க தங்கமா உங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? என்ன வேண்டாலும் செஞ்சிருவான் போல இருக்கு. ஆனா பிளாஸ்டிக் தங்கமாக்கலாம்
அப்ப கழுதை குதிரையாக்குவோம், குதிரையை கழுதையாக்குவோம், மைக்க வந்து பேனாவாக்குவோம், பேனாவை பிடிச்சி மைக்காக்குவோம், நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுங்க. மனுஷன் பெரிய விபரீதம், இது பெரிய வீக்னஸ். ஒண்ணு சில செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டோம்னு சொன்னா அவன் என்ன வேண்டாலும் செஞ்சிருவாங்கிற அளவுக்கு நம்பக்கூடிய துர்பாக்கியமான நிலைதான் மனித சமுதாயத்துல காணப்படுது. அந்த நிலையிலிருந்து நம்ம மாறணும். என்ன செய்தாரோ அதுதான் செஞ்சாங்க, அதுக்கு மேற்கொண்டு செய்யல. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க. ஆக மோஜிசாத் கராமத்துல என்ன அதை விளக்கி இருக்குது. அதுக்கு திருக்குறான்லயும் ஹதீஸ்லயும் ஆதாரங்கள் இருக்குது, அதை விளக்கி இருக்குது. நான் நபிமார்கள் மாத்திரம்தான் அற்புதங்கள் செய்வாங்க வேண்டி இல்ல, நபிமார்கள் அல்லாத நல்லவர்களும் செய்யலாம். நல்லவர்கள் மாத்திரம்தான் செய்யணும் இல்ல, காவிர்களும் செய்யலாம், சைத்தான்களும் கூட செய்து காட்டலாம். அதையும் விளக்கி இருக்கிறோம். அதே போல எப்போதெல்லாம் நாடுகிறார்களோ அப்போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கு இடமே இல்லை. ஆக 4 அம்சங்கள் உங்களுக்கு விளக்கி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அற்புதங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அற்புதங்கள் இருக்கா இல்லையா, அந்த அற்புதம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மாத்திரம்தான் நடக்க முடியும். மூத்தா போன பிறகு அற்புதம் செய்வது என்பதற்கு மார்க்கத்தில் அறவே இடமே இல்லை, அனுமதியே இல்லை, சாத்தியமே இல்லை. இது முக்கியமான அம்சம். அந்த அற்புதத்தை கூட ஒரு அவுளியான்னு எடுத்துக்கிறோம், ஒரு நபி எங்க எடுத்துக்கிறோம். அந்த நபி அவருடைய வாழ்க்கையில 365 நாள் அல்லது 10,000 மணி நேரங்கள் சொன்னா அதுல ஒரு 10 மணி நேரம் அற்புதம் செஞ்சிருப்பார். அவர் ரொம்ப குறைவுதான். அந்த 10 மணி நேரத்தில் செய்த அற்புதமும் கூட ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் செய்ய முடியுமே தவிர மௌத்துக்கு பின்னாடி எந்த மனிதராலும், எந்த ரசூலாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மௌத்துக்கு பின்னாடி அற்புதம் செய்வது என்பது சாத்தியமா? இதுல நம்ம சமுதாயம் ரொம்ப தவறு நினைக்குது. சாத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. சில ஆதாரங்கள் வச்சுக்கிறாங்க, தனியா வரும். ஆனா இந்த மார்க்க ரீதியாக ஒரு மனிதன் மௌத்தா போன பிறகு என்னவாவது செய்ய முடியுமா? இயக்கம் இருக்குதா? மௌத்துக்கு பிறகு இந்த துன்யாவில் வந்து இயங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அறவே கிடையாது. திருக்குறானை ஹதீஸை புரட்டி பார்த்தோம்னு சொன்னா இவங்களுடைய வாதப்படி எடுத்துக்குவோம். நல்ல அடியார்கள் தான் அற்புதம் செய்வதாக இவர்கள் நம்புகிறார்கள். கெட்ட அடியார்கள் செய்வதா நம்புற இல்லையா இவங்க? அப்ப நல்ல அடியார்கள் தான் மூத்தானதுக்கு பிறகு நன்மை அற்புதங்கள்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதிசயங்கள்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. தர்காக்கள்லாம் தர்காவில் நடக்கிறது என்னங்க தனி சப்ஜெக்ட் வருது. தர்காவில் நடக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நல்லடியார்களை பற்றி திருக்குறான் என்ன சொல்லி காட்டுது அல்லது ஹதீசுகள் என்ன சொல்லி காட்டுது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் திருக்குறான்ல அழகா சொல்லி காட்டுறோம். என்ன சொல்லி காட்டுறான்னா, அம்வாத்துன் கைரு அஹ்யாயின் வமா யஷ்ஊரூன அய்யான யுபாஸூன். அப்ப இவர்கள் யாரை போய் நல்லடியார்கள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அம்வாத்துன் மௌத்தா போனவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்வாத்துன் மௌத்தா போனவர்கள், கைரு அஹ்யாயின் அவர்கள் உயிருடன் இருப்பவர்கள் அல்ல, வமா யஷ்ஊரூன அய்யான யுபாஸூன் தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். யார போய் இவங்க அழைச்சிட்டு இருக்கிறாங்களோ, அப்துல் காதர் ஜிலானி ஆகட்டும், ஏர்வாடி இப்ராஹிம் வலியுல்லாவாகட்டும், ஷாவுலமீர் வலியுல்லாவாகட்டும், இன்னும் யாரையெல்லாம் இவங்க இறைநேசர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், மகான்கள், பெரியார்கள் என்று நம்பி பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய நிலை என்னங்க? வமா யஷ்ஊரூன அய்யான யுபாஸூன் தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிறான். நான் சொல்ல குர்ஆன் இப்படி சொல்லு. அப்படி ஆனால் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க? மூத்தா போயிட்டாங்க, உயிர் இல்ல, தாங்கள் எப்போது எழுப்பப்படுவது என்பது தெரியாதுன்னா அடுத்த ஆளுக்கு போய்கிட்டு பிள்ளைய தர முடியுமா? அடுத்த ஆளுக்கு போய் விசா தர முடியுமா? அடுத்த ஆளுக்கு போய் செல்வத்தை தர முடியுமா? ஒருத்தனுடைய பங்களாக பிடிச்சி இடிச்சிட முடியுமா? ஒருத்தனுக்கு சூனியம் வச்சிருக்குன்னு வந்து அவனை எடுக்க முடியுமா? அல்ல கத்தி எடுத்து ஆபரேஷன் பண்ண முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே இல்லை. ஏன்? அம்மாத்து மௌத்தா போனவர்கள் நல்லா தெளிவா சொல்லி காட்டுறான். சரி, இது போக ஹதீஸ்களை நீ எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்லடியானை கொண்டு போய் கபரில் வைக்கப்படுமானால் அவரிடத்துல கேள்விகள் கேட்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யாரு, இந்த மாதிரியான இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான முறையில இவன் பதில் சொன்னான்னு சொன்னா அவன் தான் நல்லடியார். சரியான முறையில பதில் சொல்லனா அவன் கெட்டடியார். சரியான முறையில பதில் சொல்லிவிட்டால் அவனுக்கு என்ன செய்யப்படுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவனுடைய கபரை மன்னரை விசாலமாக்கப்படும். விசாலமாக்கி சுவனத்துடைய இன்பங்களை எல்லாம் இங்கே காட்டப்படும். கபூர்லயே
இவன் சரியான முறையில அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி தேறிட்டான்னு சொன்னா அவனுக்கு எல்லா இன்பங்களையும் கோணத்துல என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் இங்க காட்டப்படும், அனுபவிக்க இல்ல, அப்படி காட்டப்படுது. அந்த மங்களாக்கள், அந்த அரண்மனை, அந்த பூர்லியங்கள், அந்த நறுமணங்கள், இதெல்லாம் நுகர்ற மாதிரி அப்படி காட்டப்படுது. காட்டப்பட்ட உடனே இவனுக்கு ஒரு ஆசைங்க, இது ஹதீஸ் கதை இல்ல, ஹதீஸ். இவனுக்கு ஒரு ஆசை வருது, ஆஹா நம்முடைய நிலை நல்ல நிலையாயிருச்சு, நாம் ஜெயிச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய பரீட்சையில தேறிட்டோம். ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. அல் கப்ரு அவ்வளவு மன்சிலின் மனாசில் ஆகிரா, ஆகிரத்துடைய மன்சில்களிலேயே, ஆகிரத்துடைய படித்தரங்களிலேயே கபர் தான் முதல் படித்தரம். அதுல ஒருத்தன் தேறிட்டாலும் மற்றவர்கள் சேர முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த சோனத்துடைய இன்பங்கள் எல்லாம் பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடறான். ஆஹா அல்லாஹ் நம்மளை பாஸ் ஆகிட்டான், நம்ம நல்ல வேலைக்கு ஒழுங்கா நடந்துகிட்டோம், அதனால இது சரியான முறையில பதில் சொல்ல முடிந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மலக்குகள்கிட்ட கேட்கறான், கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க, என் வீட்டுக்கு போய் எங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் இது சொல்லிட்டு வந்துடுறேன், திரும்பி வந்துடுவேன், கவலைப்படாதீங்கிறான். எப்படி கதை, இவனுக்கு இந்த இன்பத்தை எல்லாம் காட்டின உடனே இப்படி சொல்றான். ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ்ல வாசத்தை நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி கேட்கறான், கொஞ்ச நேரம் அனுமதி கொடுங்க, நான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் என்னை வெற்றியடைய செஞ்சுட்டான், எனக்கு இவ்வளவு ஒரு பாக்கியத்தை தந்துட்டான், என்னுடைய குடும்பத்தினருக்கு போய் இதையெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, என்னை பற்றி கவலைப்படாம இருப்பாங்க, கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே இந்த ஆளுங்க பார்த்தாங்க, இவனை விட்டால் ஆயக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு, என்ன போயிட்டு வர்றாங்க, அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. நம் தூங்கு கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல, அரூஸ்னா புது மாப்பிள்ளை, புது மணமகனை போல நீ உறங்கி விடு அப்படின்னு மூத்தான ஆளை பார்த்து சொல்லப்படுது. யாருக்கு? நல்லடியா இருக்குங்க, இது நல்லடியாரை நோக்கி சொல்லப்படுது. அவர் வீட்டுக்கு வர்றேன்னு கேட்டும் கூட பர்மிஷன் இல்ல, வீட்டுல வந்து தனக்கு கிடைச்ச வாழ்வை சொல்லிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் இல்லைன்னா இவர் ஆபரேஷன் பண்றதுக்கு வந்துடுறாராம். அதான் கவனிக்கணும். இவர் என்ன கேட்கிறாரு, நான் போய் சொல்லிட்டு ஓடியாந்துறாரு, சொல்லிட்டு அங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்லல, போய் குடும்பத்துக்கு போற எங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன், என் பொண்டாட்டில சொல்றேன், அல்ல என் புருஷன் சொல்லிட்டு உடனே ஓடி வந்துடுறேன் இப்படின்னு தான் கேட்க அந்த ஆளு. இதுக்கு கொடுக்கிற பதில் என்ன? அது நடக்காது, விட முடியாது. நம் தூங்கு கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல தூங்கு. எப்படிப்பட்ட புது மாப்பிள்ளை? அல்லது லா யூக்கிலுஹு இல்லா அஹவ்வ அஹ்லிஹி இலைஹி, புது மாப்பிள்ளை யாருமே எழுப்ப முடியுமாங்க? ராத்திரி பூரா முடிச்சிருந்து காலைல தூங்குவான், அப்ப யாருமே எழுப்ப முடியாது. அதுக்கு புது மாப்பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது லா யூக்கிலுஹு இல்லா அஹவ்வ அஹ்லிஹி இலைஹி, யார் அவனை எழுப்ப முடியும்னு கேட்டா அவனுக்கு ரொம்ப விருப்பமானவன் மனைவியை தவிர யாரும் எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறக்கத்துல மனைவி மாத்திரம் எழுப்பினா கோவப்பட மாட்டான், வேற யாரு போனாலும் என்ன செய்வான்? கோவப்படுவான். அப்படிப்பட்ட தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான அவனை போல தூங்கு. எதுவரைக்கும்? ஹத்தா ஐக்கலகல்லாஹு மின் மல்ஜஇக, நீ படுத்திருக்கிற இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை திரும்ப எழுப்புவான் இல்லையா, அது வரைக்கும் தூங்கு. திரும்ப எப்ப எழுப்புவான்? எப்ப எழுப்புவான்? சூறு ஊதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுசூற ஊதி தான் எழுப்ப போறான். அப்ப அந்த காலத்து வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் யாரு? நல்லடியார்கள். நீங்க சாவலரின் பாஷாவ நல்ல அடியார்னு நீங்க நம்புனா எப்படி நம்பணும்? தூங்கிக்கிட்டு இருக்கிறார்னு நம்பணும், அசந்து தூங்குறாருன்னு நம்பணும். நான் சொல்ல, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்மது, அபூதாவுத், திருமதி 3 நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இது நம்ம சொந்தமா சொல்லல. அப்ப நல்லடியாரை பத்தி எப்படி நம்ம நம்பியாகணும்? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண தூக்கமா? அசந்த தூக்கம், யாரும் எழுப்ப முடியாத தூக்கம். ஒரு நாள் 2 நாள் தூக்கமா? அல்ல எழுப்புற வரைக்கும் உள்ள தூக்கம். தூக்கத்துக்கு எவ்வளவு சிபத்து கொடுக்கறாங்கன்னு பாருங்க. தூங்குன்னு மட்டும் சொன்னா கூட கணம் இருக்காதுங்க, தூங்கினா முடிக்க மாட்டாங்கன்னு கேட்டுருவோம். இவன் இந்த மாதிரிலாம் குதர்க்கவாதம் பண்ணக்கூடியவங்க உருவாவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விஷயத்தை தூக்கத்துக்கு கொடுக்கறாங்கன்னு பாருங்க. தூங்கு, இதே போதும். எது மாதிரி தூங்கு? புது மாப்பிள்ளை தூக்கம். அப்ப அசந்த தூக்கம், வெறும் தூக்கம் இல்ல. புது மாப்பிள்ளை விடிய விடிய முடிச்சுட்டு தூங்குவானே இல்லையா, அந்த தூக்கம். சரி, புது மாப்பிள்ளை தூக்கத்துல எப்படிப்பட்ட தூக்கம்? பொண்டாட்டி மாத்திரம் தான் எழுப்ப முடியும், அப்படிப்பட்ட தூக்கம். வேற யாரு போனாலும் அடிக்க வந்துடும், என்னடா தொந்தரவு பண்றீங்கன்னு. அப்ப அந்த அளவுக்கு அசந்து போய் தூங்குற தூக்கம். அது எத்தனை நாள் தூக்கம்? 2 நாள் 3 நாளைக்கா? அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் உள்ள தூக்கம். இவ்வளவு சிபத்தோட, இவ்வளவு வர்ணனையோட ஒருத்தனுடைய தூக்கத்துக்கு, நல்லடியாருடைய தூக்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, இப்ப சொல்லுங்க, சாவலி பாஷா வர முடியுமா? ஆபரேஷன் பண்ண வருவாரா? அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சுங்கிறத சொல்றதுக்கு வர முடியல.
அவருக்கு தனக்கு நல்ல நிலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிறோம். கிடைத்து இருந்தால் அதை அவருடைய புள்ள குட்டிகள்கிட்ட, புள்ள இல்லைங்கிறீங்களா, அவருடைய மாப்பாட்ட, அவருடைய உம்மாட்ட சொல்றதுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏர்வாடு இப்ராஹிம் வலியுல்லாவுக்கு என்னமாவது பெரிய பாக்கியம் கிடைச்சு போச்சுன்னா அதை போய் சொல்லிட்டு வரேன்னு கேட்ட அனுமதி கொடுப்பாங்களா மலக்குகள்? இது ஹதீஸுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது நம்புறதா? இவங்க எழுதி வச்சுக்கிற கட்டுக்கதைகள் நம்புறதா? அல்லாஹ் சொல்றது நம்பணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது நம்பணும். ரசூல் சொல்லலாம் ஏன்னா மௌத்துக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சியை நம்ம போய் பார்க்கலங்க. அறிவுனாலே வழங்க முடியாதுங்க. ரெண்டு வழிதான் இருக்கு நம்ம வழங்குறதுக்கு. ஒண்ணு அல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இல்லாட்டி நாம போவோம். 3 வழி. இந்த வழி இல்ல, இந்த வழி போனா திரும்பி நம்ம வர மாட்டோம். அப்ப நமக்கு மிஞ்சி இருக்கிற வழி 2 வழிதாங்க. ஏன்னா இது மறைவான விஷயம். கும்பகோணத்தில் நடக்கிற விஷயம்னா போய் விட்டு பார்த்துன்னு சொல்லலாம். இது அப்படிப்பட்ட விஷயமா? இந்த மறைவான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தா கபருடைய அதாபு இருக்குதுங்கிறத நம்ம அல்லாஹ் ரசூல் சொல்லித்தான் நம்புறோம். கபரு இருப்பதை அல்லாஹ் சொல்லித்தான் நம்புறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தான் நம்புறோம். அதனுடைய நிலைமைகள் என்ன என்பதை மாத்திரம் நம்ம இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாமா? அதை அல்லாஹ் என்ன சொன்னா பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க பார்க்கிறோம். என்ன தெரியுது? அவங்க தூங்குறாங்க, அசன் தூங்குறாங்க, சாமன வரைக்கும் தூங்குறாங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன முடிவுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பிரகாரம் எந்த நல்லடியாரா இருந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. சாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, அசந்து தூங்கிட்டு இருக்கிற ஆள் இங்க ரிஸ்க் தரவும் முடியாது, புள்ள குட்டியை தரவும் முடியாது, பணத்தை தரவும் முடியாது, விசாவை தரவும் முடியாது, ஒண்ணுமே முடியாது, வரவே முடியாது. போங்க, வரதுக்கு அனுமதி கேட்டாரு, வர்றதுக்கு அனுமதி கேட்டாலும் இல்லைன்னாச்சு ஆளுங்க வரவே முடியாது. வந்தா புடிச்சு வராம தூங்க வச்சு போடுவாங்க. இதாக நடப்பு. இது ஹதீஸ்ல இருக்குது. இது மாத்திரம் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு